அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குறிப்பா அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்ட், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஒரு லாங் வீக்கெண்ட். நீங்க எல்லாம் நேரம் எடுத்து ஒரு சின்ன அறிவிப்பில் நீங்கள் எல்லோரும் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. அதற்காக என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மேடையில் இருக்கக்கூடிய வீதியிடர் யூஎஸ்ஏ அதனுடைய கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் அரவிந்த் ஈஸ்வரன் அவர்கள், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி ஜெயலட்சுமி அவர்கள் அட்லாண்டாவிலிருந்து வந்திருக்கின்றார். அதே போல நியூஜெர்சியினுடைய நம்முடைய வீதியிடர் அமைப்பினுடைய வாலண்டியராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மயூரன் பாலசுப்ரமணியம் அவர்கள், நவநீத கிருஷ்ணன் அவர்கள், உபேந்தர் அவர்கள், ராமநாராயணன் அவர்கள், ராம்கி அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல அட்லாண்டாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய கார்த்திகன் அவர்கள், தலஸ் மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கண்ணன் ராமநாதன் அவர்கள், பே ஏரியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐயனார் அவர்கள், பீனிக்ஸ்லிருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்ரீனிவாஸ் குப்தா அவர்கள், அட்லாண்டா விமல் அவர்கள், பாஸ்டன் மௌரியன் அவர்கள், மிக முக்கியமாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அற்புதமான தமிழ் சொந்தங்கள், பாரதிய மக்கள், வேறு வேறு மாநிலத்திலிருந்து யாராவது வந்திருந்தாலும் கூட உங்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கமும். அதே போல நிறைய குழந்தைகளுக்கும் நீங்க வந்திருக்கிறீங்க, குடும்பத்தோட வந்திருக்கிறீர்கள், அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 250 ஆண்டுகளுக்கு வந்து இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மைல் தூரத்துல பென்சில்வேனியா மாகாணத்துல பிலி மாநகரத்துல ஒரு அற்புதமான மனிதர்கள் அமெரிக்காவுடைய சுதந்திரத்தை பறைசாற்றி அந்த லிபர்டி பெல் 12 மணிக்கு மணியடித்து நாங்கள் சுதந்திரம் பெற்று விட்டோம் என்று ஜூலை 4, 1776 ஆண்டு பக்கத்தில் இருந்து அறிவிச்சாங்க. அது ஒரு புரட்சி என்று சொல்வதை விட அந்த சுதந்திரத்திற்கான அந்த வேல்வித்தி 1776 ஜூலை 4ஆம் தேதி அந்த ப்ரொக்ளமேஷன், அந்த டிக்ளரேஷன் அவங்க அளித்ததே ஒரு மிக வித்தியாசமான ஒரு டிக்ளரேஷன். ஆல் men are created equal, pursuit of happiness, life and liberty, God given inalienable rights. இதெல்லாம் அந்த வார்த்தைகள் 250 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் ஆகிவிட்டன. எத்தனையோ நாடுகள் இன்னைக்கு சுதந்திரம் பெற்றிருக்கிறார். 250 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள், ஜார்ஜ் வாஷிங்டன், பிராங்க்லின் அவர்கள், மேடிசன் அவர்கள், அற்புதமான மனிதர்கள். இது போன்ற ஒரு வார்த்தைகள் அப்பவே எல்லா மனிதர்களும் சமம். ஒரு மனிதனுடைய இந்த மனிதனுடைய ஆசை, மனிதன் வாழ்வதெல்லாம் அவனுடைய வாழ்நாள்ல பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், சந்தோஷத்தை தேடிக்கொள்வதற்காக மனிதனுடைய வாழ்க்கை. ஆண்டவன் சில மனிதர்களுக்கு சில உரிமையை கொடுத்திருக்கின்றான், இன்எலியனபிள் ரைட்ஸ், அதை யாரும் கூட எடுத்துக்கொள்ள முடியாது, லைஃப் அண்ட் லிபர்ட்டி. அதனாலதான் இன்னைக்கு அமெரிக்காவில் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து சில பேர் படிப்புக்காக வந்தீர்கள், சில பேர் வேலைக்காக வந்தீர்கள், சில பேர் இன்னொரு பெரிய வாய்ப்புகளை தேடி வந்தீர்கள். எப்படி நீங்கள் வந்திருந்தாலும் கூட இந்த அற்புதமான நாட்டில் நீங்களும் உயர்ந்து உங்களுடைய குடும்பத்தையும் இங்க உயர்த்தி கொண்டு அமெரிக்காவையும் உயர்த்தி அதன் மூலமாக ஒரு நாளும் கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் என்கின்ற ஒரு பெரிய பெருமையை பெற்று 250 ஆண்டுகள் வெற்றிகரமாக இந்த நாடு தன்னுடைய சுதந்திரத்தை கொண்டாடி இருக்கிறது. உங்களுக்கும் அந்த வெற்றியும் பெருமையும் சாரும். ஆனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை, அமெரிக்காவுடைய சுதந்திர நல்வாழ்த்துக்களை. அதே போல நான் மேடையிலே பேசும் பொழுது என்னை தலைவர் என்றெல்லாம் சொன்னார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் வீதியிடர் அமைப்புல நான் 793வது வாலண்டியர். யாரெல்லாம் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறீங்களோ 16,001 ஆரம்பிச்சிருக்கோம். 2019 இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் 16,000 பேர் சேர்ந்திருந்தாங்க. 16,000 பேர் இருந்தாங்க. அதுல என்னுடைய எண் வந்து 793 WTL ID. அதன் பிறகு இன்னைக்கு 19 லட்சத்தை நம்ம தொட்டு கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம எல்லோருமே தலைவர்கள் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்துல தான் அதை நம்ம ஆரம்பிச்சோம். நம்மில் ஒரு தலைவன், அனைவரும் தலைவர்கள் என்று. இது ஆரம்பிக்கப்பட்டது அரவக்குறிச்சியில, குறிப்பாக இங்கே 3 அலுவலகம், பல்லவட்டியில. என்னுடைய நோக்கம் எல்லாம் அரசியல் காரணத்திற்காக, நாம் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தம் காரணத்திற்காக சில மனிதர்களுக்கு சில உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் அரவக்குறிச்சியில வீதியிடர் அலுவலகம் முதல் அலுவலகம் திறக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய பெண்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக அவங்களுக்கு டெய்லரிங் பயிற்சியில் இருந்து தன்னுடைய சொந்த காலில் அவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையில அங்கே வீதியிடர் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்க செஸ் போட்டியிலிருந்து, சிலம்பத்திலிருந்து, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், அதை தான் நம்ம பேச வந்தது. ஒரு மனிதனும் தன்னுடைய பிறப்பு எதற்காக பிறந்திருக்கின்றோம், எதற்காக வாழ்கின்றோம் என்பதை ஒரு மனிதனுக்கு புரிய வைப்பதற்கு வீதியிடர் ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தென்னிலையாக இருக்கட்டும், வேலாயுதபாளையமாக இருக்கட்டும், பரமத்தி வேலூர் அலுவலகமாக இருக்கட்டும், ராசிபுரமாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், பாண்டிச்சேரியாக இருக்கட்டும்,
இதெல்லாம் கடந்த 6 ஆண்டுகள்ல சத்தம் இல்லாம வீத லீடர்ஸ் இணைத்திருக்கிறதும் கூட அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல, ஒற்றை நோக்கத்துல எத்தனையோ வாலண்டியர்ஸ் தன்னுடைய நேரத்தை கொடுத்து இந்த ஆர்கனைசேஷனை வளர்த்திருந்தாங்க. இன்னைக்கு ஜூன் 5 இருந்து இன்னும் பெரிய அளவுல முதல் நாள் ஜூன் 5 இருந்து 6ஆம் தேதி 24 மணி நேரம் முடிவதற்கு முன்பே 11 லட்சம் பேர் தன்னுடைய வாலண்டியர்ஸ் ஆகி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுல நீங்களும் இங்க இருக்கிறீங்க. ஒரு நிமிஷத்துக்கு இன்னைக்கு ஒரு நிமிஷத்திற்கு சராசரியாக எங்கேயோ இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் ஒரு நிமிடத்துக்கு குறைந்தபட்சம் 2 பேர் இன்னைக்கும் இந்த நேரத்துல பதிவு செய்கிறார். பொலிட்டிக்கல் மூவ்மெண்டாக லான்ச் பண்ணி இன்னைக்கு சரியாக இன்னைக்கு 30வது நாள். ஜூன் 5ஆம் தேதி நாம் அதை ஆரம்பித்தோம், 2வது முறை. இன்னைக்கு ஜூலை 5ஆம் தேதி. இந்த 30 நாள்ல நீங்க டேட்டாவை பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் என்பது ஒரு நிமிஷத்துக்கு 2 பேர் லான்ச் பண்ணிருக்கோம், 2 பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க இன்னைக்கு. அது ஒரு பெரிய விஷயம். இந்த அளவுக்கு மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஒரு உண்மையான ஜென்யூன் சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிரவுண்ட் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்முடைய சமகாலத்துல ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அதில் வேண்டும் நினைக்கிறாங்க. அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர் ஆரம்பித்து ஒரு பஞ்சாயத்து மெம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா 25,000க்கும் மேற்பட்ட பொறுப்புகள் இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதன் பிறகு 15,000க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து பொறுப்புகள், மேயர், கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ், 50,000 ஓட்டு கவுன்சிலர் சொல்லுவோம், குறிப்பா 5,000 ஓட்டு கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர் சொல்லுவோம், 50,000 ஓட்டு கவுன்சிலர், 3 டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து மெம்பர் என்று சொல்லுவோம். இது அனைத்தும் கூட மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அரசியல் என்பது பார்வையை திரும்ப வேண்டும். அந்த இடத்திற்கு தரமான குவாலிட்டி லீடர்ஷிப் அந்த இடத்துல வந்து உட்காரணும், ட்ரெயின்டு லீடர்ஷிப்பா இருக்கணும், அக்கௌண்டபிள் லீடர்ஷிப்பா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக நாம் அதை ஆரம்பித்திருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையும் கூட பல இடத்துல ஒரு பாதை என்று சொல்வதை விட ஒரு கோணலான ஒரு பார்வை. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ சுத்தி இருக்க முன்னாடி 2009 ஐஎம் லக்னோவில் MBA படிக்கும் பொழுது அன்னைக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் அவருடைய கட்சியில 3 மாத காலம் உங்களை போன்ற ஒரு வாலண்டியரா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கண்டிப்பா ஒரு புரட்சி வரணும், ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக அந்த கட்சியில ஒரு அவுட் சைடு வாலண்டியரா, இன்னைக்கு பிரசாந்த் சொன்னது போல அன்னைக்கு 2009 காலகட்டத்தில் எனக்கு 24-25 வயது இருக்கும் பொழுது அங்க 3 மாத காலம் இருந்தேன். அதன் பிறகு 10 ஆண்டு காலம் சிவில் சர்வீஸ்ல ஒரு காவல்துறை அதிகாரியாக பொறுப்பில் இருந்தேன். அதன் பிறகு ஒரு மிக முக்கியமான தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில 6 ஆண்டு காலம் பல பொறுப்புகள் இருந்திருக்கின்றேன். ஆனா நிறைய பேர் கேட்கும் பொழுது நம்மகிட்ட கேட்பாங்கன்னே, நம்ம நிகழ்வுல பாரத் மாதா கி ஜெய் சொல்லலாமா அப்படின்னா கண்டிப்பா சொல்லணும். நம்முடைய நிகழ்வுல தமிழனை வாழ்க அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பா சொல்லணும். நம்முடைய நிகழ்வுல தமிழ் வாழ்கன்னு சொல்லணும்னா கண்டிப்பா சொல்லணும். நம்முடைய நிகழ்வுல பாரதம் வாழ்கன்னு சொல்லணும்னா கண்டிப்பா சொல்லணும். ஆனா நம்மை பொறுத்தவரை யாருக்கும் எதிரான நிலைப்பாடோ, எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எதிரான நிலைப்பாடோ அது நம்முடைய நோக்கம் அல்ல. ஏன்னா இன்னைக்கு பொலிட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பேட்டிவ் ஸ்போர்ட். காலையிலிருந்து இரவு வரை எல்லா கட்சிகளிலும் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுனாங்க, நாம் செய்வது சரி அப்படின்னு சொல்றது நேரம் சரியாக இருக்கிறது, மற்றவங்க செய்வது தவறுன்னு சொல்றது நேரம் இருக்கு. கவுண்டர் அலிகேஷன்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ் இதுக்குள்ள மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கு. 2024 ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு 4 மாத காலம் ஒரு ஃபெலோஷிப் கிடைத்து ஆக்ஸ்போர்ட்ல ஒரு சராசரி மாணவனாக அங்கேயே தங்கி இருந்து ஒரு வீட்டுல தங்கி இருந்தேன். காலையில உணவு சமைக்கணும், துணி துவைக்கணும், ஸ்கூலுக்கு போற மாதிரி பேக் எடுக்கணும், கேஸ் ஸ்டடி படிக்கணும், அப்புறம் கிளாஸ் ரூம்ல போய் மத்தியானம் 2:30 மணி வரைக்கும் இருக்கணும். அதன் பிறகு ஏதாவது ஆக்ஸ்போர்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல ஒரு நிகழ்வு இருக்கும், அங்க போய் ஸ்டூடெண்டா உட்கார்ந்து இருக்கணும். லைப்ரரியில போய் நிறைய நேரம் உட்கார்ந்து இருப்பேன். லெவன்த் ஸ்கூல் ஆஃப் கவர்மெண்ட்ல போய் நிறைய நேரம் உட்கார்ந்து இருப்பேன். அந்த 4 மாத காலம் உண்மையாலுமே எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது. டு ரீஎக்ஸாமின் பாலிடிக்ஸ், whether we can do politics in a better way. அரசியலை இன்னும் ஆழமாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா, இன்னும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு நாம் செல்ல முடியுமா, can we use this time, நமக்கு என்ன சிறு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் எவர் லிட்டில் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைத்திருக்கிறதோ இதை முழுமையாக ஒரு அரசியல் பரிமாண வளர்ச்சிக்காக பயன்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய எனக்குள் ஏற்பட்ட ஒரு மாறுதல். இருக்கக்கூடிய கட்சி எப்பொழுதும் நான் தவறு என்று சொல்லக்கூடிய மனிதன் நான் அல்ல. ஒரு கட்சிக்கு கூட ஒரு தன்மை இருக்கிறது, ஒரு பாங்கு இருக்கிறது, அந்த கட்சி அதில் போறாங்க. ஆனா இன்னைக்கு என்னுடைய எண்ணோட்டம் என்னன்னாங்க, ஒரு வாலண்டியராக நீங்களும் நானும் சமம் தான். மேடையிலிருந்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த மைக்கு முன்னாடி பேசுறேன். 793 என்னுடைய நம்பரா இருக்கலாம், அதே போல 19 லட்சம் உங்க நம்பரா இருக்கலாம்.
நம்முடைய நோக்கம் அடுத்த 2-3 ஆண்டுகள் முழுமையாக ஒரு சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்டாக இன்னும் கிராஸ் ரூட்ஸ் லெவல் நாம நிறைய லீடர்ஷிப் உருவாக்கணும். அந்த உருவாக்கக்கூடிய லீடர்ஷிப் இந்த 26,000 பொறுப்புல ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல பஞ்சாயத்து தலைவராக சென்று அமர வேண்டும். ஒரு 50,000 ஓட்டு கவுன்சிலராக இருக்கணும், 5,000 ஓட்டு கவுன்சிலராக இருக்கணும், எம்எல்ஏவாக இருக்கணும். அது ஒரு பெரிய ஒரு பரிமாண வளர்ச்சிக்கு தமிழகத்துல வீத லீடர்ஸ் அமைப்பு அதில் நிச்சயமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம். ஆனா இன்னைக்கு அரசு இயந்திரங்கள் செய்யக்கூடிய வேலையை அவங்க செய்ய தவறிட்டாங்க. அதையும் கூட நாம் ஒரு இயக்கமாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கமும் நமக்கு இருக்கு. உதாரணத்திற்கு இந்த மாதம் முழுவதுமே நம்முடைய அரவிந்த் ஈஸ்வரன் அவர்கள் சொன்னது போல இந்த மாதம் முழுவதுமே போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு நாம் எடுத்திருக்கிறோம். ஜூலை 1 ஜூலை கடைசி வரை, ஜூலை 1 7ஆம் தேதி வரை நாமும் நம்முடைய குடும்பமும் போதைக்கு எதிராக நாம் அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாம் எடுத்திருக்கிறோம். மீ அண்ட் மை ஃபேமிலி. ஜூலை 8 ஜூலை 14 வரை ஒரு வீத லீடர்ஸுடைய வாலண்டியர் தன்னார்வலர் 100 நபர்களை சந்தித்து போதைக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்திருக்கின்றோம். ஜூலை 15 ஜூலை 21 வரை வீத லீடர்ஸுடைய ஒரு தன்னார்வலர் தன்னுடைய பகுதியில ஒரு ஓட்டப்பந்தயமோ, ஒரு கபடி போட்டியோ, ஒரு வாக்கத்தானோ, ஒரு மராத்தனோ, ஒரு 10 கிலோமீட்டர் ரேஸோ, ஒரு டிராயிங் காம்படிஷனோ, ஒரு பேச்சு போட்டியோ, ஏதோ ஒரு இடத்துல ஒரு 100, 200, 500, 1000 பேர் அவங்க கிட்ட ஒரு மாஸ் மொபிலைசேஷன் கேம்பெயினா செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். ஜூலை 22 ஜூலை கடைசி வரை இன்ஸ்டிடியூஷனல் பிளேஜஸ், அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி, ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன், அபார்ட்மெண்ட், கல்லூரிகளாக இருக்கலாம், அந்த இடத்துல எல்லோரையும் குழுவாக சேர்த்து ஒரு பிளெட்ஜ் எடுக்க வைக்கணும். நாம் எல்லோரும் போதைக்கு எதிராக இருக்கின்றோம் என்று. எதற்காக நாம் இதை செய்கின்றோம்? நாம் இதை எதற்காக செய்கின்றோம் என்றால், இதை நாம் செய்யவில்லை என்றால் யாரும் செய்ய போவதில்லை என்கின்ற காரணத்திற்காக இதை செய்கின்றோம். போதையை பொறுத்தவரை இன்னைக்கு தமிழகம் ஒரு அபாயமான ஒரு இடத்துல இருக்கு. தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே. காரணம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு முதல்ல போல நியூக்ளியர் ஃபேமிலி, கூட்டு குடும்பம் கிடையாது, தனி மனிதர்களாக இருக்கின்றார்கள். இண்டிவிஜுவலிஸ்டிக், அட்டாமிக் இண்டிவிஜுவல்ஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். எவ்ரி பர்சன் பிலீவ்ஸ் இஸ் செப்பரேட். கல்லூரிகள்ல, பள்ளிகள்ல முதலை போல ஒரு சோசியல் பாண்டிங் இன்னைக்கு குழந்தைகளுக்கு கிடைப்பதில்லை. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இதெல்லாம் அந்த குழந்தையை ஏதோ ஒரு இடத்துல மிக விரைவில் ஒரு போதையின் மூலமாக அதிலிருந்து வெளியே வர முடியும் என்று நம்புகின்றார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆல்கஹாலிக் இன்டேக். தமிழகத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் நாம் தான் 3வது மாநிலம். தி அடிக்ஷன் ஃபார் ஆல்கஹால் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட். முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம், 2வது மாநிலம் ஆந்திரா, 3வது மாநிலம் தமிழகம். ஆல்கஹாலிக் அடிக்ஷன் ஒரு பக்கம் பல குடும்பத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அவங்க சம்பாதிக்கக்கூடிய 500, 600, 700, அதுல 100, 200 ரூபாய் நாங்கள் குடிப்பதற்காக தினமும் செலவு செய்யக்கூடிய எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம். நமக்கே வீதியில போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு தந்தை இருப்பாங்க, மகன் இருப்பாங்க. அந்த அப்பா குடிச்சிட்டு ரோட்ல எங்கேயாச்சும் வண்டி உழுந்து கிடக்க ஒரு உட்கார்ந்து இருப்பாரு. அந்த பையன் பக்கத்துல அழுதுகிட்டு இருப்பான். இதெல்லாம் கிராமப்புறத்துல தினந்தோறும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நம்ம எல்லாம் இறங்கலாம், தனி மனிதனா அந்த குழந்தைய அவங்க அப்பாட்ட சேர்த்து வைக்கலாம், நம்ம அப்பா ஒரு ஆட்டோல ஏற்றி அனுப்பலாம், தனி மனிதன் கேட்டான். ஆனா ஒரு குழுவாக, ஆர்கனைசேஷனா நாம் மாற்றத்திற்காக செயல்படுகின்றோம். அதான் அடிப்படை வித்தியாசம். as an individual person we can help somebody. அது வித்தியாசம். அது ஒரு மனிதனை நீங்க தொடர்றீங்க, அந்த ஒரு மனிதனுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டீர்கள். ஒரு அமைப்பாக, வீத லீடர்ஸ் அமைப்பாக நாம் இத்தனை லட்சம் பேர் ஒன்றாக சேர்த்து அதை கையில் எடுக்கும் பொழுது ஒரு சமுதாய மாற்றத்திற்காக நாம் இருக்கின்றோம். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப எல்லாத்தையும் சொல்றதுங்க, வீத லீடர்ஸ் என்பது ஒரு சமுதாய மாற்றத்திற்கான ஒரு இயக்கமோ தவிர தனி மனித மாற்றத்திற்கான ஒரு இயக்கம் அல்ல. 19 லட்சம் பேரும் இன்னைக்கு நம்ம கேட்பது ஜூலை மாதத்துல 001 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கிறோம். 0 ரூபி டேக்கன். உங்கள்கிட்ட இருந்து வீத லீடர்ஸ் 1 ரூபா வாங்காது. 0 ரூபி கிவன். நீங்க வீத லீடர்ஸ்க்கு 1 ரூபா கொடுக்க கூடாது. உங்களுடைய நேரத்தை மட்டும் 1 மணி நேரம் ஒரு வாரத்திற்கு நீங்க கொடுக்க வேண்டும். வாலண்டியர்ஸாக இருக்கக்கூடிய 19 லட்சம் பேர் ஆளுக்கு 1 மணி நேரம் கொடுத்தாங்கன்னா இந்த வாரம் மட்டுமே 19 லட்சம் மணி நேரம் கொடுக்குறாங்க. இந்த மாதம் மட்டுமே 19 லட்சம் வாலண்டியர் 76 லட்சம் மணி நேரம் கொடுக்குறாங்க. சமுதாயத்தில் இதன் மூலமாக மாற்ற முடியவில்லை என்றால் எப்படி மாற்ற முடியும் நீங்களே சொல்லுங்க. அதனாலதான் இந்த போதை விழிப்புணர்வு பொறுத்தவரை அமெரிக்காவில் 1980 ரெட் ரிப்பன் ப்ராஜெக்ட் ஒன்று அரசு கையில் எடுத்தாங்க. அரசை பொறுத்த வரைக்கும் சப்ளையை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நாங்க போய் டிஸ்டர்ப் பண்ணலாம், 4 பேர்த்த கைது பண்ணலாம். ஆனா டிமாண்டை எப்ப நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களோ அன்னைக்கு தான் முழுமையாக போதை கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த 1980 அமெரிக்காவில் எல்லா வீட்டுக்கு வெளியே ரெட் ரிப்பன் கட்டியிருப்பாங்க, ஸ்கூல்ல ரெட் ரிப்பன் கட்டியிருப்பாங்க. இட் இஸ் டு கிரியேட் an awareness. நீங்க போதைக்கு எதிராக
பிரச்சாரம் பண்ணுங்க, பேசுங்க. ஸோ நாம இந்த மாதம் முழுவதுமே ஒயிட் பேண்ட் ப்ராஜெக்ட் நம்ம கையில் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் அந்த ஒயிட் பேண்ட் கையில் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு நம்ம ஒயிட் பேண்ட் வெளியே போகும்போது நீங்க பாருங்க. இந்த ஒயிட் பேண்ட் நம்ம கையில போடும் பொழுது ஐ எம் சென்டிங் a very powerful message I'm against addiction அப்படின்னு ஒரு தனி மனிதனாக நான் சொல்லுகின்றேன். ஆனா நாம் எல்லோரும் அமைப்பாக சொல்லும் பொழுது சமுதாய மாற்றத்திற்காக நாம் இருக்கின்றோம். இந்த ஒயிட் பேண்ட் ப்ராஜெக்ட் நாம் எடுத்திருக்கோம். இந்த மாதம் முழுவதுமே அதை செய்கின்றோம். ஏற்கனவே சொன்னது போல நானும் எனது குடும்பமும் முதல் வாரம், 2வது வாரம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 100 பேருக்கு நம்ம பேசணும். 3வது வாரம் ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் மொபிலைசேஷன். 4th வீக் இன்ஸ்டிடியூஷனல் பிளட்ஜ். இன்னைக்கு அதை செய்யல அப்படின்னாங்க அரசுனால செய்ய முடியல. ஏன் அரசுனால செய்ய முடியலனாங்க அரசு இயந்திரம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா சரியோ தப்போ அதிகாரிகள் இன்னைக்கு ரொம்ப குறைவாக இருக்கின்றார்கள். எல்லா வேலையுமே செய்யறாங்க. உதாரணத்துக்கு கரூர் மாவட்டத்தில் போனாட்டு நான் பார்த்தேன். டாஸ்மாக் இன்சார்ஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேடி அக்ரிகல்ச்சர், ஜாயிண்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் தான் டாஸ்மாக் இன்சார்ஜாக இருக்கிறாங்க. அதிகாரிகளை பொறுத்தவரை இன்னைக்கு நாம அதிகாரிகள் ஒரு பக்கம் குறைவாக இருக்கின்றார்கள், இன்னொரு பக்கம் அந்த ஷார்ப்னஸ் பியூரோக்ரசி. எதுக்காக நாம் இருக்கிறோம், என்ன செய்யறோம், என்ன நமக்கு இம்பாக்ட், என்ன நம்ம என்ன டெலிவரி பண்ணோம். எப்படி அமெரிக்கா நீங்க சிஸ்டம் ஓரியன்டட் திங்கிங் இருக்கோ அது இல்லாத காரணத்தினால இன்னைக்கு அரசு இயந்திரம் பல இடத்துல செயலிழந்து நிற்கிறது. அதனால நாம இதை ஜூலை மாதம் எடுத்துருக்கோம். இதை கண்டினியூ பண்ண போறோம். இதை தொடர்ந்து நாம் செய்ய போறோம், தொடர்ந்து பேச போறோம். நாம் எப்பொழுதுமே இன்னைக்கு அரசு செய்யலை சரியில்லை என்று கை நீட்டுவது ஒரு பக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. அவருடைய ஆட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. நாம இன்னைக்கு சரியில்லைன்னு சொல்றது ஒரு பக்கம். ஆனால் உண்மையான ஒரு இயக்கமாக நாம் இருந்தால் ஒரு அரசு செயல்பாடுவதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. நிறைய பேர் தான் நினைக்கிறோம். ஒரு கவர்மெண்ட் நம்ம ஒரு பாத்திரத்தை உருவாக்கி அரசு தவறு செய்யும் பொழுது கேள்வி கேட்போம். ஆனால் சில அரசுக்கு நாம் வெளியிருந்து நம்முடைய ஆதரவு கொடுக்கும் பொழுது அரசு எஃபிஷியன்டா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஜூலை 1ஆம் தேதி நாங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணோம். ஒரு ஒயிட் பேப்பர் நம்முடைய வெப்சைட்ல இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருக்கிறவங்க அதை படிச்சு பாருங்க. நாம ஒரு 30க்கும் மேற்பட்ட டாக்டர், சைக்காட்ரிஸ்ட், ட்ரக் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் நடத்துறவங்க, ஆல்கஹாலிக் அடிக்ட்ஸ், ஆல்கஹாலிக் அனானிமஸ் ப்ரோக்ராம் நடத்தக்கூடியவர்கள், அவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஒரு 2 மாத காலமாக பேசி ஒரு ஒயிட் பேப்பர் நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 பக்கம் அந்த ஒயிட் பேப்பர். அரசுக்கு அறிவுரை சொல்லிக்கிறோம். எப்படி நீங்க தமிழ்நாட்டில் ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், என்ன வேலை நீங்க செய்யணும். இது ஒரு குற்றச்சாட்டாக சொல்வதை விட அறிவுரையாக சொல்லியிருக்கோம். அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு இயர் 1 என்ன பண்ணணும், இயர் 2 என்ன பண்ணணும், இயர் 3 என்ன பண்ணணும், இயர் 4 என்ன பண்ணணும், அடுத்த 5 ஆண்டுகள் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும். இது அரசு நம்ம கிட்ட கேட்கிறாங்களோ கேட்கலையோ ஒரு குடிமகனாக இதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. தட் இஸ் a very positive way of bringing social transformation என்கின்ற அடிப்படையில் இந்த ஜூலை 1ஆம் தேதி we have released a white paper on drugs. நிறைய பேர் படிக்கிறாங்க, பேப்பர்ல கவர் பண்ணிருக்காங்க, மேகசின்ஸ் அதை பத்தி எழுதுறாங்க. ஒரு அதே போல ஆகஸ்ட் மாதம் வரும் பொழுது தமிழகத்தினுடைய அடிப்படை பிரச்சனை பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் the total forest cover is 4%, 4%. இன்னைக்கு அமெரிக்கா எப்ப உணர்ந்தாங்களோ வெளியே இன்னைக்கு உணர்றாங்க. நியூயார்க்ல 38 டிகிரி, நியூ ஜெர்சியில இன்னைக்கு விட்டுருங்க 32, 33 டிகிரி இருக்கும் பொழுது கடந்த 56 ஆண்டுகள் 1970 டேட்டாவை பார்க்கும் பொழுது இன்னைக்கு நியூயார்க் சிட்டியினுடைய டெம்பரேச்சர் இஸ் ஆவரேஜ் +7 டிகிரி. அதெல்லாம் யார் வேண்டும் என்று வேண்டாம் என்று சொன்னாலும் கூட கிளியர் காஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு தமிழகத்துல அனைத்து இடத்திலும் கூட உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல நான் பேசியிருப்பேன். என்னுடைய கிராமம் இருக்கக்கூடிய பகுதி இந்த ஆண்டு 43 டிகிரி தொட்டுச்சு. 43 டிகிரி 43. 2024ல 44.3 டிகிரி தொட்டுச்சு. நான் சொல்ற டிகிரி செல்சியஸ்ல சொல்றேன், பாரமீட்டர் சொல்றேன். 44.3 டிகிரி. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த சிட்டுக்குருவிகள் எப்படி உயிர் வாழும், பெரியவர்கள் எப்படி உயிர் வாழ்வாங்க, 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எப்படி விவசாயம் பார்ப்பாங்க, பகல்ல எப்படி ஒரு மனிதன் வெளியே பார்க்க. இன்னைக்கு அதை நாம ஆகஸ்ட் முழுவதுமே சுற்றுச்சூழல் மாதமாக, ஏன்னா ஆகஸ்ட் 12 இஸ் வேர்ல்ட் என்விரான்மென்ட் டே, சுற்றுச்சூழல் மாதமாக தமிழகத்துல 50 லட்சம் மரங்கள் வைக்க வேண்டும். 50 லட்சம் வைக்கிறோம். அமெரிக்காவுடன் அமைப்பு 1 லட்சம் மரங்கள் நாங்க இங்கிருந்து நாங்க எங்களுடைய பங்களிப்பாக நாங்க இங்கிருந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றது உண்மையாலுமே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஜூலை முடிச்சாச்சு, ஆகஸ்ட் முடிச்சாச்சு. செப்டம்பரை பொறுத்தவரை உமன் சேஃப்டி அண்ட் எம்பவர்மெண்ட். இன்னைக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது எல்லா இடத்திலும் கூட. பள்ளி கல்லூரிகளில் குட் டச் பேட் டச் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆல் தி சில்ட்ரன் ஷுட் நோ வாட் இஸ் a good touch bad touch. இன்னைக்கு அமெரிக்கன் ஸ்கூலுக்குள்ள போகும்போது அது சாதாரண நிகழ்வாக இருக்குது. எல்லா இடத்துலயும் கூட ஒரு ஸ்கூல் ஒரு சில்ட்ரனுக்கு ஒரு பேசிக் விஷயம் தெரியுது.
ஆனா இந்தியாவுடைய நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும் பொழுது போக்சோ 18 வயசுக்கு எழுதக்கூடிய குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள் பார்க்கும் பொழுது how many of you know 83% of offenders are known offenders. இப்ப 100 குற்றச்சம்பவங்கள் 18 வயசுக்கு எழுதக்கூடிய குழந்தைகள் மீது நடக்குதுன்னா 83 குற்றச்சம்பவங்கள் செய்தவர்கள் அந்த குழந்தைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரோ குழந்தையை பார்த்தவர், குழந்தையுடைய சொந்தக்காரர். அப்ப அந்த குழந்தை குட்டச்சு காட்டச் இதனே நம்ம தெரியாம நிறைய குழந்தைகள் வளரும் பொழுது அதை நாம ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழல் முடிந்த பிறகு செப்டம்பர்ல அதை கையில் எடுக்கிறோம். அதே போல தற்காப்பு, செல்ஃப் டிஃபென்ஸ், இது போன்ற 6 விஷயங்களை ஜூலைல இருந்து 6 மாதங்கள் நம்ம எடுக்கிறோம். ஒரு மாதம் முழுவதுமே இந்தியாவுடைய ஒபிசிட்டி வந்து ஒரு பெரிய கிரைசிஸா இருக்கு. ஒபிசிட்டி, குறிப்பா நம்முடைய கேலரி ரிச் டென்ஸ் ஃபுட்ஸ், குழந்தைகள் ஆரோக்கியமான நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிட்றதுல இருந்து அது ஒரு மாசம். ஸோ 6 மாதமும் கூட 6 விஷயங்கள் நம்ம எடுக்க போறோம். அதுல ஒரு மாதமும் கூட இது போன்ற நிகழ்வு நடக்குது. கிராஸ் ரூட்ஸ் மொபிலைசேஷன், அதுல நம்ம லீடர்ஷிப்பை கண்டுபிடிக்கிறோம். அவங்கள நம்ம அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய முயற்சி கோயம்புத்தூர்ல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் கோயம்புத்தூர்ல ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நீங்க அந்த இன்ஸ்டியூட் வந்து ஓபன் ஆகிருக்கும். அன்னைக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் 150 உமன் கபூட், 150 பெண்கள் கொண்ட முதல் குழு முயற்சி நாம் 15 முயற்சி பண்றோம். இல்லாட்டி ஆகஸ்ட் 8க்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் 7 டே ட்ரைனிங் நாம ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் போல நாம் செய்வது என்னன்னா லீடர்ஷிப் உருவாக்கணும், சோஷியல் மொபிலைசேஷன் பண்ணணும், அதுல இருந்து கிராஸ் ரூட்ஸ் லீடர்ஸ் வரணும். 2027 ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், தமிழகத்துல உள்ளாட்சி தேர்தல் பிப்ரவரிக்கு அப்புறம் நடக்கணும். பிப்ரவரியில the term of 5 years is coming to an end. பட் இந்தியாவை பிரச்சனை என்னன்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்தவே மாட்டாங்க. உதாரணத்திற்கு கிராமப்புறத்தினுடைய உள்ளாட்சிகள் எல்லாம் டேர்ம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு, எலெக்ஷன் நடத்தாம இருக்கும். கிராமப்புற உள்ளாட்சிகள் டேர்ம் போன ஆட்சியிலேயே முடிஞ்சிருச்சு, அனௌன்ஸ் பண்ணாம இருக்கும். நகர்ப்புற உள்ளாட்சிகள் அர்பன் சென்டர்ஸ் எல்லாம் பிப்ரவரி 2027 ஆகுது. அதனால் நம்மளுடைய நோக்கம் 2027 உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடக்கும் பொழுது வீதிகளிட சார்பாக இந்த 25,000 பொசிஷன்ல 15,000 பேர் போட்டி போடணும் அப்படின்னு அந்த பஞ்சாயத்துக்கான மேனிபெஸ்டோ என்ன, பஞ்சாயத்து மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை என்ன சொல்லணும், இதெல்லாம் நம்ம சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எவிடன்ஸ் பேஸ்ட் கவர்னன்ஸ் ஓரியன்டட் பாலிடிக்ஸ் அவங்க கையில் எடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய ஒரே ஒரு நோக்கம். அதற்கு கலாம் சென்டர் 15ஆம் தேதி ஆரம்பித்த பிறகு அப்துல் கலாம் ஐயாவுடைய குடும்பத்துல ஷேக் சலீம் அவங்க, ஹவுஸ் ஆஃப் கலாம், 5 இன்னைக்கு முக்கியமான பெரியவர்கள் எல்லோருமே அந்த நிகழ்வுக்கு வர்றாங்க. அவங்களுடைய முழு ஆசீர்வாதத்தோடு இது அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று இது நமக்கு கண்டினியூஸாக செய்யும் போது நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு எல்லா இடத்துலயும் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, எப்ப அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, எப்ப கொடி கொடுப்பீங்க, எப்ப பாக்கெட்ல போட்டோ வைப்பீங்க, அந்த கலாச்சாரத்திலிருந்து கொஞ்சம் நாம் மாறுபடுகின்றோம். காரணம் அந்த கலாச்சாரத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த கலாச்சாரத்தின் மீது தவறு சரி என்கின்ற வாதத்தை நான் வைக்கவில்லை. ஆனா அடிப்படை மாற்றம் வராம அரசியலில் எந்த மாற்றமும் கூட நிரந்தரம் இல்லை என்பதை முழுமையாக தமிழகத்தில் இன்னைக்கு நாம் என்னதான் முயற்சி பண்ணாலும் கூட சமீபத்தில் ஒரு ஆர்டிகல் படிச்ச இங்கிலாந்துல 7 பிரைம் மினிஸ்டர் 2016 இருந்து 7 இங்கிலாந்துடைய பிரதமர்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. ரிவால்விங் சேர் மாதிரி வச்சு உட்கார்றாங்க, ஒரு இருக்கிறாங்க. இன்னைக்கு கேஸ்டாமர் போயிட்டாரு, ஆண்டி பர்கம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் கூட யாரோ ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க, டே 1 பிரைம் மினிஸ்டர் ஆனோடனே இஸ் டேஸ் ஆர் கெட்டிங் கவுண்டட், இட் இஸ் கோயிங் டு எக்ஸிட் அப்படின்னு. ஏன் இன்னைக்கு பிரிட்டிஷ் பாலிடிக்ஸ் இப்படி ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தர் கருத்து சொன்னாங்க. இன்னைக்கு பிரிட்டிஷ் அரசு நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா பிரிட்டனுடைய ஆனுவல் ஸ்பெண்டிங், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் is 600 billion pounds. 600 billion pounds British government spend பண்றாங்க ஒரு ஆண்டு. every year they spend 600 billion pounds. அது 18 டிபார்ட்மெண்ட்ஸ், 18 டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப நம்ம ஊர்ல ரூரல் டெவலப்மெண்ட், அர்பன், ஹெல்த், எஜுகேஷன் மாதிரி 18 டிபார்ட்மெண்ட். அதுல 3 டிபார்ட்மெண்ட் மட்டும் 50% ஸ்பெண்டிங் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. NHS, பிரிட்டனுடைய வெரி ஃபேமஸ் ஹெல்த் சர்வீஸ், நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் NHS, மக்களுக்கு இருக்கக்கூடிய வெல்ஃபேர், பிரிட்டிஷ் அரசு தான் வாங்கிய கடனை வட்டியை முதலமா கட்டுவது. இந்த 3 மட்டுமே 300 பில்லியன் பவுண்ட்ஸ். ரிமைனிங் 15 டிபார்ட்மெண்ட் 300 பில்லியன் பவுண்ட்ஸ். ஆனா பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் யார் பிரதமராக உட்கார்ந்தாலும் கூட இந்த 3 பெரிய காண்டாமிருகம் 300 பில்லியன் பவுண்டை சாப்பிடும் பொழுது நீங்க 15 டிபார்ட்மெண்ட்டை என்னதான் பேலன்ஸ் பண்ணாலும் மக்கள் கோவப்படுவாங்க, பிரைம் மினிஸ்டர் தூக்கி எறிஞ்சிருவாங்க. இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலைமையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இன்னைக்கு
யாராவது கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா தமிழகத்தினுடைய மொத்த பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி, 4.5 lakh crore, 4,50,000 கோடி. தமிழகத்தினுடைய சொந்த வருமானம், நீங்க வீட்டுல ஒரு பட்ஜெட் 100 ரூபாய்க்கு போடுறீங்கன்னா, இப்ப அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறீங்க, 100 ரூபாய் செலவு பண்றீங்கன்னா ஒரு பக்கம் வரவு, ஒரு பக்கம் செலவு, அப்படிதான் நீங்க பண்ணுவீங்க. ஒரு 100 ரூபாய் வரவு வந்தா 100 ரூபாய் செலவு பண்ணலாம், அல்லது 130 ரூபாய் வரவு வந்தா 30 rupees you will save, so that you will spend 100 rupees. இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்தவரை நம்முடைய ஓன் ரெவென்யூ வரவு 3,40,000 கோடி, செலவு 4,50,000 கோடி. அப்ப வரவு விட செலவு 1,10,000 கோடி அதிகமா இருக்கு. என்ன பண்றோம்? பாரோ பண்றோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்றாங்க 25% ஆஃப் ஸ்டேட் கிராஸ் ஜிடிபி பாரோ பண்ணுங்க, வாங்கிக்கிறோம். அந்த 3,40,000 கோடியிலும் 70,000 கோடி மத்திய அரசு கொடுத்த கிராட்டிவிட்டி, அதையும் மைனஸ் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு உள்ள நாம மொபிலைஸ் பண்ணக்கூடிய ஓன் ரெவென்யூ இஸ் அபவுட் 2,80,000 crore, 2,80,000 கோடி வரவு, 4,50,000 கோடி செலவு. சோ எத்தனை நாளைக்கு நீங்க அந்த குரலில் எழுதக்கூடிய அப்பம் மாதிரி எத்தனை நாளைக்கு நீங்க சாப்பிட முடியும்? A glamour and a charisma can only take you there. It can never take you there. அடிப்படை பிரச்சனை எப்படி செலவு பண்ணாங்க, எப்படி சரி பண்ணுவீங்க? 10 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு, இந்த வருஷம் இன்னும் 1 லட்சம் கோடி வாங்க போறோம். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டணும். அதனால எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த பேசிக்ஸ்ல ட்ரெயின் தான். இதை நம்ம கேட்கக்கூடிய அடிப்படை இல்ல. பஞ்சாயத்து தலைவர்களாக யாரும் போறாங்க, பேசிக் என்ன, டெவல்யூஷன் என்ன, பினான்ஸ் கமிஷன் என்ன, கிராண்டியல் எய்ட் என்ன, ஒரு பஞ்சாயத்தை எப்படி பேலன்ஸ் பண்றது, மேனிபெஸ்டோ என்ன, அர்பன் கவர்னன்ஸ் என்ன, ஒரு வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்றது, வேஸ்ட் பவர் என்ன. சோ இதை நாம சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான். அதனால நாமளும் வேகமா ஒரு கட்சி ஆரம்பித்து, வேகமா கொடி போட்டு, வேகமா பாக்கெட்ல போட்டோ வச்சோம்னா அதே தப்ப இன்னும் வேகமாக நாம் செய்கின்றோம் என்று அர்த்தம். இது பாத்தீங்கன்னா வீட்டுல பார்த்தா அந்த எலி ஓடும், இந்த பேர் ரெக்கார்டுல சொல்லுவீங்க, அந்த எலி, அந்த பேர் அந்த ஹாம்ஸ்டர் ஓடும். அந்த ஹாம்ஸ்டருக்கு வந்து ஃப்ரண்ட்ல ஏதோ வச்சிருப்பீங்க, அதை பார்த்துட்டே ஓடும். அது கீழே ஏதோ ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி ஓடும். சில வீட்டில் நான் பார்த்துருக்கிறேன், ஆனா அங்கேயே தான் ஓடும். ஆனா நாம நினைப்போம் ரொம்ப வேகமா ஓடுது, அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இதை பார்க்கப்போ ஓடுது. அதனால நம்ம வேகமாக ஓட வேண்டாம், நம்ம வந்து மாற்றத்திற்காக நடந்து செல்வோம். 1 வருடம் 2 வருடம் ஆகும், ட்ரெயின் பண்ணணும், குவாலிட்டியான லீடர்ஷிப்புக்கு நாம ஃபோக்கஸ் கொடுக்கணும், அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இது ரொம்ப பெயின் டேக்கிங் ஒரு ஒர்க். 1776 எப்படி பென்சில்வேனியால அந்த 80 பேர் சேர்ந்தாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு 20 மைல் தாண்டி நீங்க எல்லாம் சேர்ந்துருக்கிறீங்க. டே 1 நேரத்தையும் கொடுத்து அந்த சகோதர சகோதரர்களுடைய ரொபாட்டிக்ஸ்ல ஒரு கலிபோர்னியால இருந்து ஃபிளைட் அண்ட் கேம் எஸ்டர்டே, இல்ல அந்த நிகழ்வுக்கு நாங்களும் வர்றோம், பே ஏரியால இருந்து கேம் ஆளுக்கு, அந்த மாதிரி பக்கத்துல இருந்து எல்லாம் வந்து அட்லாண்டால இருந்து வந்திருக்கீங்க, ட்ரை ஸ்டேட், நியூயார்க், நியூ ஜெர்சி, பிலி ரீஜன், இதுல இருந்து எல்லாமே வந்திருக்கிறீங்க. அதனால டே 1 பொறுமை, அதே நேரத்துல ஆழமான கால ஊனமும், அதே நேரத்துல நம்மளுடைய விஷன் இருந்து கொஞ்சம் கூட டீவியேட் ஆகக்கூடாது. கிராஸ் ரூட்ஸ், எவிடன்ஸ் ஓரியன்டட், குவாலிட்டி கவர்னன்ஸ் கொண்டு வரது நம்முடைய நோக்கமா இருக்கணும். We have all the time in the hand. நம்ம எதுவுமே அவசரப்பட்டு செய்யணும் நமக்கு அவசியம் கிடையாது. இந்த 6 மாத காலம் நம்ம கமிட் பண்ணணும். 001 அப்படிங்கிறது நம்ம தெளிவா இருக்கணும். எங்கேயோ லீடர்ஸ் எங்கேயோ ஒழிஞ்சிருக்காங்க, கீழே வில்லேஜ்ல இருக்கிறாங்க, அவங்களை கண்டுபிடிச்சு மேல தூக்கி கொண்டு வரணும். அவர்களை அரசாட்சியில நல்ல இடத்துல அவங்க உட்கார வைக்கணும். இதெல்லாம் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஆரம்ப கட்ட ஒரு வார்த்தைகளாக உங்களுக்கு சொல்வதனுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேர்ல்ட்ல ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு கண்ட்ரியாக நம்முடைய நாடு இருக்கு. ஒரு ஹேப்பனிங் கண்ட்ரி, எல்லாருமே இந்தியாவை பார்க்கறாங்க. பல முறை நம்ம பேசியிருக்கோம். ஆனால் நம்மை பொறுத்தவரை பல இடத்துல கேட்பாங்கன்னா, நீங்க பிஜேபியில இருந்து வந்தீங்களே, ஏன் சண்டையை போட மாட்டேங்க? நாம சண்டை போடுவதற்காகவோ அல்லது நாம இன்னொரு அரசியல் கட்சியில போய் சேர்ந்து இந்த கட்சி சரியில்லை என்று சொல்வதற்காகவோ நாம் இந்த வேலையை செய்யல. இது காலத்தினுடைய கட்டாயம், நாம் இந்த நேரத்துல செய்யணும். அதே நேரத்தில் நான் வெளிப்படையாக சில விஷயங்களை என்ன பேச வேண்டும் சில இடத்துல நான் பேசியிருக்கேன். இன்னைக்கு நாம the work is more on working in the ground, focusing on what we need to do rather than talking. அதனாலதான் அதிகமா மீடியாவுக்கு போறதில்லை, அதிகமா நாம் சில விஷயங்கள் பேசுவதில்லை. இந்த 6 மாத காலத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். வந்திருக்கக்கூடிய 19 லட்சம் பேருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். அவங்களாம் நம்பிக்கையோடு மாற்றத்துக்காக வந்திருக்கிறாங்க.
we should give respect to them. ஒருத்தரையும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்லாருமே எழுதியிருக்காங்க. வெரி வெரி ஃபேசினேட்டிங். பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்கனைசேஷன்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸ் என்னன்னா, எந்த அரசியல் கட்சி எழுப்பினீங்கனாலும் அண்ணா உங்களுக்கு எவ்வளவு பேர் உறுப்பினர் இருக்கிறாங்க? 1 கோடி. 1 கோடி 50 லட்சம். தம்பி 1 கோடி நெருங்கிட்டோம். உங்களுக்கு தெரியும், தமிழகத்துல எந்த அரசியல் கட்சிக்கும் 50 லட்சத்துக்கு மேல யார்ட்டையுமே உறுப்பினர்கள் கிடையாது. ஏன்னா உறுப்பினர்கள் வரவும் முடியாது. மொத்தமாவே தமிழகத்துல 5 கோடி 67 லட்சம் பேர் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 22% மட்டும்தான் பொலிட்டிக்கலி அஃபிலியேட்டட். 78% இஸ் அன்அஃபிலியேட்டட். அவங்க எலெக்ஷனை கட்சியை பார்த்து ஓட்டு போறோம். ஆனால் நாம் இன்னைக்கு 1 மாத காலத்துல 19 லட்சம் பேர் சேர்ந்திருக்கின்றோம் என்பது ஒரு பெரிய சாதனை. ஒரு பேப்பர்ல போட்டாங்க. பேப்பர்ல நான் பார்த்தேன், முதல் நாள் 1.1 மில்லியன் போட்டிருக்காங்களே. அப்ப அண்ணாமலையே கவுண்டர் ஆபரேட் பண்ணி அவரே 1.1 மில்லியன் இருக்காரு. அதே பேப்பர் போன வாரம் ஒண்ணு போட்டிருக்காங்க. ஆரம்பிச்சு 1 மாசம் ஆச்சு, இன்னும் 1 கோடி வரல. அப்படின்னா அது பிளாப் ஆகுது, டேக் ஆஃப் ஆகாதான். 19 லட்சம் பேர் தான் அப்படின்னு. அதனால நம்முடைய முதல் நோக்கம் we got to be absolutely authentic. ஆர்கனைசேஷன் ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ஆர்கனைசேஷன். யார் வர்றாங்களோ அக்கௌண்டபிலிட்டி எதிர்ப்பு. இன்னைக்கு ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணால் we are authentic, ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணினால் we are authentic. நம்ம கவுண்டரை ஏற்றி 25 லட்சம், கவுண்டரை ஏற்றி 5 லட்சம், கவுண்டரை ஏற்றி 50 லட்சம் தவிர நாம் செய்ய போவது கிடையாது. இது ஆர்கானிக்காக 50 லட்சம் வரும். வருவதற்கான முழு காரணங்கள் மக்கள்கிட்ட இருக்கு. கண்டிப்பா வர போறாங்க. அது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் நடந்தே தீரும். 50 லட்சம் பேர் வரும்போது ஜஸ்ட் இமேஜின் த பவர் ஆஃப் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 50 லட்சம் பேர், 19 லட்சம் பேர் இந்த ஜூலை மாத எண்டில் நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம். 19 லட்சம் பேர் தமிழ்நாடு முழுவதும் என்ன செஞ்சிருக்கிறாங்க நீங்க பாருங்க. ஒரு அரசு 5 ஆண்டுகள்ல ட்ரக்ஸுக்காக செய்ததை விட வீதிலிடஸ் அமைப்பு ஜூலை மாதத்துல மட்டும் அதிகமாக செய்திருக்கிறார்கள். கர்வத்திலையும் ஒரு ஆங்காரத்திலையும் நாம சொல்லல. வித் லாட் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் இதை சொல்றோம், செய்யறோம். நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நாம் இதை செய்வோம் என்று சொல்லி நிறைய கேள்விகள் வச்சிருக்கீங்க. கேள்விப்பட்ட அதற்கும் பதில் சொல்லணும். வந்திருக்கூடிய எல்லோருக்கும் ஒரு சண்டே அன்னைக்கு டைம். உங்களுடைய ட்ரஸ்டுக்கு பெரிய நன்றி, பேஷன்ஸுக்கு பெரிய நன்றி. உங்க எதிர்பார்ப்பு நிச்சயமாக நாம் அந்த இடத்தை நோக்கி நாம செல்வோம். நிச்சயமாக அது நடக்கும். அதே நேரத்தில் நீங்க திரும்ப எப்ப நீங்க வர்றீங்களோ விஜிலன்ஸ் ஆஃபீஸ்க்கு வாங்க. லோக்கல் ஏரியாவில் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல ஆபரேஷனலி நம்ம ஆக்டிவ் ஆயிருப்போம் எல்லா இடத்துலும் கூட. ஆர்கானிக் ஃபார்மிங் கிட்டத்தட்ட நம்ம 11,500 பேர்த்த நம்ம இன்டர்ன்ஷிப் நம்ம பண்ணியிருக்காங்க. 11,500 ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஐஐடி சென்னையோடு இணைந்து அந்த வேலையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் ஏதாச்சும் இடத்துல ஆர்கானிக் ஃபார்மிங் ஒர்க் ஷாப் நடக்கும். வெப்சைட்ல பாருங்க, 2 பேருக்கு அனுப்புங்க. 1 டே ட்ரைனிங் இருக்கு, 3 டே ட்ரைனிங் இருக்கு, 7 டே ட்ரைனிங் இருக்கு. அடுத்த ஜெனரேஷனை ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். ப்ராஜெக்ட் தலைவா ஸ்கில்லிங் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. அதுவும் நீங்க செக் பண்ணுங்க. ஒரு பேசிக் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், ஒரு பேசிக் கார்பென்ட்ரி, பேசிக் வெல்டிங், இந்த விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அடிப்படை விஷயங்கள் அதையும் எதிர் இடத்துல நீங்க உங்க கிராமத்தில் இருந்ததுனால கையில் எடுங்க. அதே போல இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ட்ரக் கேம்பெயின் இந்த மாசம் இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட் எல்லா இடத்துலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆப் வந்துடும். இது லான்ச் தி ஆப் வெரி சூன். ஆப்ல எல்லா டீடைல்ஸ் இருக்கும். உங்க கான்ஸ்டிட்யூன்சி லெவல் மேப் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஒரு பாசிட்டிவ் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம செயல்படுத்துவோம். ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணுவோம். லெட் அஸ் நாட் ஃபோக்கஸ் ஆன் நாய்ஸ். இதை பற்றி நான் சொல்லுவேன், பதிலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேலைகள் செய்ய ஆரம்பித்தவுடன் கல்லடிகள் வரத்தான் செய்யும். ஆனால் ஃபோக்கஸ் வந்து நம்ம ஒர்க்ல மட்டும் இருக்கும், வேற நோக்கியும் இருக்க வேண்டாம்னு. அதே நேரத்தில் தயவு செஞ்சு அடுத்த முறை என் போட்டோலாம் இங்கே வைக்காதீங்க. அந்த முறை தெரியாம எனக்கு தெரியலீங்க. வரும்போது மியூசிக்கில் அதை போட்டாங்க. டே 1 we have told is a very clear organization. Cult to common அப்படிங்கிறத நம்முடைய cult will never work in the long term. ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸ் நம்ம கையில் இருக்கிறோம். இதில் இன்னும் 793 தான். 792 பேர் என்னோட சீனியரா இருக்காங்க. they have first claim to whatever we do. அதனால எல்லோரும் இங்கே சமமாக நம்முடைய வேலையை செய்யணும். ஃபோக்கஸ் ஆன் தி ஒர்க். இந்தியா வரும்போது ப்ளீஸ் பார்ட்டிசிபேட். தமிழ் தெரியாதவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க ஒரு 3-4 பேர். எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அப்புறம் ஆங்கிலத்தில் பேசுறேன். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் வெரி ஃபர்ஸ்ட் லீடர்ஸ் மீட்டிங் ஹியர். And I really appreciate all of you taking your time on a long Independence Day weekend, coming with family and registering yourself with a lot of positivity and hope. And this organization is only focused on social transformation and creating leadership at the grassroots level. And we will inculcate an evidence-based, grassroots-oriented governance model
political leadership. It's a long process, it's a patient process. Drugs is focused this month, social government is focused next month. In the month of August, we should get into this APJ Abdul Kalam Center for Ethics and Politics in the name of the great man. And he had a vision, he has written a very specific book on how political leaders should be. India, nobody has written a book only saying how political leaders should be, and Kalamji has written that. So that is our inspiration, so we will take it forward. And I really appreciate all of you for coming here. When you come home back to Tamil Nadu, please participate in one of the Beach Leaders activity in person, either your village or nearby places, so that you get the feel of your hands working. And if you are able to identify some good leaders, also promote them through the app, through the website. Let us know there is a good grassroots leader working in your area, so that we will give her all the tools that is needed and to take their work to the next level. So நம்முடைய நோக்கம் அடுத்த 2 ஆண்டுகள் இருக்கும். 100% we will contest the local body elections in the name of these leaders, because local body elections happen, we will contest for vote bank, and our primary goal is to bring political change in Tamil Nadu. We will work for that. ரொம்ப நன்றிங்க. Thank you so much. நீங்க ஒரு 50 minutes தான் அண்ணா பேசியிருப்பாரு. ஆனா அது எப்படி இருக்குன்னா, திருக்குறளை பத்தி சொல்லும் போது கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக கழித்த புகழ் 7 வார்த்தைக்குள்ள அவ்வளவு கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 1 hour தான் அண்ணா பேசியிருக்காரு. ஈவன் 1 hour அதுக்கு கம்மியான டைம் தான் பேசியிருக்காரு. ஆனா எத்தனை விஷயங்கள் இந்த ஊரோட வரலாறு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய விமனுக்கான அந்த ப்ராப்ளம்ஸ், விமன் சேஃப்டி, அதை ஆரம்பிச்சு நம்மளுடைய விஷன், மிஷன், இன்னும் நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம், கிராஸ் ரூட் லெவலுக்கு எப்படி போகணும், அவ்வளோ விஷயங்கள் ஒரு 10 மணி நேரம் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண வேண்டிய அளவுக்கான விஷயங்களை less than 50 minutes அண்ணா கொடுத்துருக்காரு. அவருக்கு மட்டுமே உள்ள சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சோம் பண்ணோம் அப்படின்னு இல்லாம, இந்த நிகழ்ச்சிக்கான தலைப்பை நாங்க என்ன வச்சிருந்தோம்னா, த வாய்ஸ் த விஷன் அப்படின்னு போட்டிருந்தோம். கீழே ஒரு வார்த்தை கொடுத்துருந்தோம், எண்ணி துணிய கருவம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். சோ இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே பல விதமான கொஸ்டின்ஸ் நமக்கு இருந்திருக்கும். எப்ப அரசியல் அமைப்பு ஆரம்பிப்பாரு, அரசியல் அமைப்பு ஆரம்பிச்சா எந்த எலெக்ஷன்ல போட்டிடுவாரு, இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் சூழ்நிலையில நம்மளால வந்து உடனே எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருந்திருக்கும். ஆனா அண்ணா வந்து he had taken his long time, எண்ணி அந்த காரியத்துக்கு துணிச்சிட்டாரு. துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதனால இனிமே there is no looking back. அண்ணா சொன்ன மாதிரி this is going to be a long process, this is going to be a tough process. நிறைய நாட்கள் நம்ம வந்து பொறுமையா வேலை செய்யணும், எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும். அப்படி இருக்கும் போதுதான் நமக்கு அந்த சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இங்க இருக்கிற ஒருத்தரும் ரெஜிஸ்டர் பண்ண ஒருத்தரும் எண்ணி துணிக கருவம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பதில் இருக்கு. எல்லாருமே நிறைய யோசிச்சு சிந்திச்சு இந்த லீடர்ஸ்ல சேர்றதுக்கு முன்னாடி நாம வந்து இதுல நம்மளுடைய நேரத்தை செலவிடணும். நம்மளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது அண்ணா சொன்ன மாதிரி அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்னோம், இல்ல ஒரு 2 எம்பி இதுல நின்னோம் ஜெயிச்சோம் அப்படிங்கிறத அண்ணாவோட எண்ணம் வந்து கிராஸ் ரூட் லெவல்ல நோய் நாடி, நோய் முதல் நாடி ஒரு சமுதாயத்துல மாற்றத்தை கொண்டு வரணும். அப்படின்னா ஒரு நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா மேலுக்கு மட்டும் மருந்து கொடுத்துட்டு இருந்தா அது சரியா வராது. அண்ணா வந்து நோய் முதல் நாடி, அது வரைக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சைகள், அதோட கிராஸ் ரூட் லெவல்ல போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதுதான் அண்ணா பண்ணிட்டு இருக்காரு. ஐ எம் ஷூர் நம்ம எல்லாருமே வாட் எவர் மே கம், அண்ணாவோட we will stay rock solid அப்படி சொல்லி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருமே எண்ணி துணிய வேணும், துணிந்த பின் இதுக்கப்புறம் நமக்கு வந்து யோசனை அப்படியே இல்லை. பட் இந்த டைட்டிலை சூஸ் பண்ண முன்னாடி எனக்கும் அரவிந்தனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. 2 யோசிச்சோம். ஒன்று எண்ணி துணிய கருவம், இன்னொன்று வந்து உள்ளதெல்லாம் உயர் உள்ளம் அப்படின்னு ஒரு டைட்டில் சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா அண்ணாமலை அண்ணா கிட்ட பேசும்போது எப்பவுமே நம்ம காரை வந்து அவர் ஒரு 2 லெவல் ரைஸ் பண்ணி தான் இருப்பாரு. நம்ம இப்படி யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம எண்ணங்கள் அதை வந்து இன்னும் ஒரு 4 லெவல் தூக்கி தான் அண்ணா இருக்காரு. ஒரு ஜாப்பனீஸ் ப்ராவர்ப் இருக்கு, விஷன் without a mission is a daydream, mission without a vision is a nightmare. அதாவது இந்த விஷன் மிஷன் இது ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்ட் செயல்பட்டா மட்டும்தான் நம்ம நினைக்கிற ரிசல்ட்டை நம்மளால அடைய முடியும். ஸோ
நம்ம கிட்ட அவர் கேட்கறது என்னமோ பாத்தீங்கன்னா ஒரு 1 hour, ஒரு வாரத்துக்கு 1 hour கொடுங்க, யாருமே பணம் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்காதீங்க அப்படின்னு இப்ப சொல்றாரு. அந்த 1 hourல நம்ம எவ்வளவு எஃபெக்டிவா பண்ண முடியும், சமுதாயத்துக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பாரை பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணா வந்து ஐயா செட் பண்ணிக்கிட்டே போவாரு. இப்ப வந்து இனிஷியலா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ட்ரக்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுல இருந்து எப்படி இருக்கிறது, அடுத்தடுத்த மாசங்களுக்கும் அவர் வந்து அண்ணா நான் சொல்ற மாதிரி நம்மளுடைய உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளிடும் எல்லாமே இருக்கு. எப்பவுமே நம்ம எண்ணங்கள் நம்மளுடைய இது வந்து அதிகமாக தான் வச்சிருக்க போறாரு. அண்ணா கூட டிராவல் பண்ணும்போது எப்பவுமே அப்படிதான் இருக்க போது. அண்ணா நீங்க சொல்லிக்கிட்டீங்க நீங்க வந்து ஒரு சாதாரண தொண்டன் தான் அப்படின்னு. ஒரு பெரிய படை இருக்கு, அங்க இருக்கக்கூடிய 1000 பேருமே வீரர்களாக தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே ஆயுதங்கள் உபயோகப்படுத்த தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே சண்டையில போர் பயிற்சி இருக்கும். ஆனா அந்த வீரர்கள்ல மிகச்சிறந்த வீரன், மிகச்சிறந்த தந்திரசாலி, அந்த சமயோஜிதமா செயல்படக்கூடியவர்கள் தான் தளபதி ஆக்குவாங்க. அப்படி பார்த்தா நாம எல்லாருமே இங்க வந்து தொண்டர்கள் அப்படின்னு சொன்னா எங்களுடைய நாம வீரர்கள் அப்படின்னா நீங்க எங்களோட தளபதி என்ன மிக சாமர்த்தியமான மிக சாமர்த்தியமான கொண்டு வர முடியும். அந்த தளபதியும் ஒரு வீரன் தான். ஆனா லெவல் அட்டாக்கர்ஸ் அப்படிங்கிறதான் நம்ம வந்து அந்த இடத்துல கொண்டு வைப்போம்னா இந்த 1 hour ஐ திங்க் அண்ணா பேசினதை அடுத்த 10 மணி நேரத்துக்கு நம்ம இன்னெல்லாம் பேசியிருக்காரு, இன்னெல்லாம் சொல்லியிருக்காரு, இன்னதெல்லாம் நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா அதான் அண்ணா அடுத்தடுத்து வந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி செயல்படணும், எப்படி அடுத்தடுத்து முன்னேறணும், எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எப்பவுமே நமக்கு தளபதியா நம்மளுடைய இதுக்கு வந்து முன்னாடி அண்ணா போவாரு. அவர் போற வழியில அவர் பின்னாடி நம்மளும் போவோம். அண்ணா சொன்ன மாதிரி நீங்க பென்சில்வேனியாவோட இது பண்ணும்போது ஆல் மென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சீங்க. அதே மாதிரி இங்க நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான். ஆனா எங்களை வழி நடத்துற தளபதியா எப்பவுமே நீங்க இருக்கணும். அண்ணா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லயே வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். இதுல நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தீங்க. மோர் தென் 250 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருந்தது. அதுல ரேண்டமா சில கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். எடுத்து இப்ப அண்ணா கிட்ட கேட்க போறோம். முதல் கேள்வி, how can WTL USA contribute? மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கேள்வி எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, அவங்க கையில் இருக்கு, நான் பதில் சொல்லிட்டே வர்றேன். WTL பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா தமிழகத்தில் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது கொஞ்ச நாள்ல நேஷனலா போகணும், கொஞ்ச நாள்ல குளோபலா போகணும், அதான் நம்முடைய ஆசை. ஏன்னா மனிதன் என்று பார்த்து விட்டால் அனைவரையும் ஒன்றிணைக்கும். எனக்கு அமெரிக்கா வாழ் தமிழர்கள் இங்க நாம் இருக்கிறோம், ஆரம்ப கட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். We have a lot of talent, a lot of knowledge, a lot of idea, a lot of exposure. இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அது தேவை என்று நான் நினைக்கின்றேன். எப்படி நினைக்கிறேன் அப்படின்னாங்க, ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இன்னைக்கு அமெரிக்கா பல்கலைக்கழகத்துக்கு வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் கேன் சம்படி டு a mentoring here. ஏன்னா நீங்களே அங்க படிச்சிருக்கீங்க. ஒரு ரெஸ்யூம் ரைட்டிங், ஒரு ஜாப் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரி ஆரம்பத்தில் ஆரம்பித்து இன்னும் கொஞ்சம் மேல போகும் பொழுது உங்களுடைய சொந்த ஊர், சொந்த கிராமம், சொந்த ஏரியாவில் நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய இம்பாக்ட் வித் லீடர்ஸ் மூலமாக லெவல் 2, லெவல் 3 இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல போறீங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ சின்ன சின்ன நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க. able to mentor them, fund them, groom them, help them. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல போகணும் அப்படின்னா நீங்க ஊருக்கு நேரம் எடுத்து வரும் பொழுது உங்க ஊர்ல நீங்க ஒரு வாலண்டியராக கிரவுண்ட்ல பணி செய்ய முடியுமா? அதனால நீங்க எந்த இடத்துல வேணாலும் இந்த புள்ளியில ஏதோ ஒரு இடத்துல நீங்க இருப்பீங்க. You will be a student, or you will be a husband, you will be a mother, you will be a father, or you will be a person running a company. இந்த புள்ளியில எங்க இருந்தாலும் கூட நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய ஆசை. வருகின்ற காலத்துல we will build that bridge. ஒரு month 2 மாசத்துக்குள்ள அந்த பிரிட்ஜை நாம் உருவாக்கிடுவோம். அந்த அமைப்பு மூலமாக how will we utilize your talent? முதல்ல நீங்க யாரும் நமக்கு தெரியணும். Not as a person, but as your capability. நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புறீங்க, நேரத்தை எங்க கொடுக்க விரும்புறீங்க, அதை யார் அந்த நேரத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஸோ நம்மை பொறுத்தவரை இணைப்பு பாலமாக உங்க 2 பேர்த்தை கனெக்ட் பண்றதுதான் நம்ம வேலை. யூ அண்ட் a deserving person in Tamil Nadu, so that both of you get connected and your knowledge and time is utilized properly. ஸோ அதை நம்ம ஒரு 1 month 2 monthக்குள்ள ப்ராசஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடலாம். கூட இன்னைக்கு நம்ம வீதியில் USA உடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருக்கும். அதனால இதை நம்ம கண்டிப்பா வருகின்ற காலத்துல முன்னாடி எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ பேசிக்கலி 4 ways you can contribute. ஆரம்ப புள்ளியாக some of you might come back also.
இந்த லார்ஜர் டைமென்ஷன்ல பார்க்கணும்னா சில நாள் கழித்து நீங்க இந்தியா வரணும்னு நினைக்கிறீங்க. Probably you want to contest politics, you want to be a part of the candidature, or you want to serve in some capacity in full time or in part time. அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு டிபெண்டிங் ஆன் யுவர் மைண்ட் செட். அண்ட் நீங்க நேரம் எது கொடுக்க முடியும் விரும்புறீங்க, அதனால எல்லா ஆப்ஷன்ஸ் ஓப்பன் தான். நீங்க ரொம்ப தூரமா இருக்கிறோம், நமக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய ஜியோகிராஃபி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. டெக்னாலஜி இருக்கு, யூ கேன் கான்ட்ரிபியூட் as much as a person sitting in Tamil Nadu can contribute. இது ரெண்டாவது கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்டான கொஸ்டின். எப்போதும் கடினமான பாதைகளை தேர்வு செய்கிறீர்கள். இது உங்களுடைய இஷ்டப்பட்ட சாய்ஸ் ஆஃப் செலக்ஷனா இல்ல சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருக்கா? தெரியலீங்க. ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை எப்பொழுதுமே தமிழகத்துல ஒரு கட்சி பாலிடிக்ஸ்ல இருக்கு அப்படின்னா தனித்தன்மையாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற மனிதன் நான். இட் ஷுட் ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன் லெக்ஸ். 2 காலில் அது நிக்கணும், அது 4 காலில் நிக்கணும். யூ கேனாட் சிட் ஆன் a horse and ride the horse. நான் குதிரை ஒரு நாள் தூக்கி கீழே போட்டோம். குதிரை மேல உட்கார்ந்து நீங்க அரசியல் எப்போ பண்ணாலும் ஒரு நாள் குதிரை உங்களை தள்ளி விட்டுரும். அது குதிரை வேண்டான்னு சொல்லும், அல்லது குதிரைக்கு நீங்க ஃபிட் ஆக மாட்டீங்க. அது குதிரை வந்து one day you will not like the horse. ஸோ என்னுடைய நோக்கம் எப்பொழுதுமே politics should always be based on a certain ideology. உங்க சொந்த காலில் நீங்க நின்று அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற என்னுடைய அடிப்படை நிலைப்பாடு. சில நேரம் நம்ம நினைக்கிற மாதிரி அமையறதில்லை, சில நேரம் வேறு வேறு காரணத்துக்காக நமக்கு அந்த பாத்தை தேர்ந்தெடுக்க முடியறதில்லை. பட் எங்கிருந்தாலும் கூட, உதாரணத்துக்கு இதற்கு முன்பு இருந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், எங்கிருந்தாலும் கூட நிறைய பேர் கிராஸ் ரூட்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஆள் நான். உதாரணத்துக்கு 2021 தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 8800 பேர், 8800 பீப்புள் கண்டெஸ்ட். அவ்வளவு லீடர்ஸ் நம்ம கண்டெஸ்ட் பண்ண வச்சோம். கண்டினியூஸா அந்த லீடர்ஸ் கண்டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது மட்டும்தான் யூ கேன் கிரியேட் அ வெரி ஃபார்மடபிள் லீடர்ஷிப் டீம். 8000 பேர், 10000 பேர், 20000 பேர், அதுல நல்லா குவாலிஃபைடு குவாலிட்டி பீப்புள், அடுத்து எம்எல்ஏஸ் வருவாங்க, எம்பி வருவாங்க. ஸோ இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு, அது கீழே இருந்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு பாலிடிக்ஸ் ஆஃப் பிகம் லைக் பிளட் ஸ்போர்ட். சில விஷயத்துல சில இடத்துல நம்மளால செய்ய முடியல, நமக்கு அந்த நேரம் இல்லை. இட் இஸ் மோர் கம்பேரிட்டிவ் ஜோன்லயே இருக்கும். நம்ம செய்யறது கரெக்ட்னு சொல்றோம். ஏன் பெட்ரோல் விலை ஏறிச்சு, டீசல் விலை ஏறிச்சு, இது ஏறிச்சு, அதையே ஏறிச்சு, புதிய கல்விக் கொள்கை, பழைய கல்விக் கொள்கை, இதுலயே தான் நம்ம பேசுறதுக்கான நேரம் போகுதோ தவிர ஒரு ஆர்கானிக்கான சில விஷயங்கள் செய்வதற்கான நேரம் இல்லைன்னு நினைச்சேன். அதுவும் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. மூன்றாவது, அடுத்த ஒரு 3-4 இயர்ஸ் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை ஒரு லல் பீரியட் இன் பாலிடிக்ஸ். திஸ் இஸ் தி டைம் டு பில்ட் மூவ்மெண்ட். ரொம்ப ஆக்டிவான ஒரு மூவ்மெண்ட்டை பில்ட் பண்ணுவதற்கான ஒரு நேரம். எல்லாமே என்ன கேட்பாங்கன்னா, when somebody launches a political party, யாருமே வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண மாட்டாங்க. People always do it 1 year before or 6 months before. பட் நம்முடைய நோக்கம் அரசியல் கட்சி என்பது நம்முடைய நோக்கம் இல்லை. ஒரு அரசியல் இயக்கமாக இது மாறணும். நல்ல தலைவர்கள் உருவாகி அந்த நேரம் வரும் பொழுது அரசியல் கட்சியாக தானாக அது மாறிவிடும். That is how politics have to happen eventually. Across the world நீங்க பாருங்க, இமானுவேல் மேக்ரானுடைய என்மார்ச்சே மூவ்மெண்ட் பிரான்ஸ்ல, அல்லது இத்தாலியில 5 ஸ்டார் மூவ்மெண்ட், ஆர் அடிக்கடி கோட்படுறது மெக்சிகோல ஒபராடர் மூவ்மெண்ட், which made him as president of Mexico 2018-24. இதெல்லாம் ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு பீப்புள் ஓரியன்டட் மூவ்மெண்ட் இன்னைக்கு தமிழகத்திற்கு தேவை என்பது என்னுடைய நிலைப்பாடு. அதனால உங்க ஆன்சருக்கு வந்து பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. இது ஒரு காரணம், அது ஒரு காரணம். பட் ஓவராலா இன்னைக்கு நாம இந்த இடத்துல இருக்கோம். ஒரு பாலிடிக்ஸ் ஒரு நல்ல டூலா பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு, அதை நாம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் கூட. அது இன்னைக்கு அது எல்லாரும் ஷேர் பண்றீங்க. இந்த மீட்டிங் ஹாலுக்கு நீங்க வந்திருக்கீங்க, டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, வாலண்டியரா நீங்க வர்றீங்க அப்படின்னா 19 லட்சம் பேர் நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ ஷேரிங் அ பார்ட் ஆஃப் த விஷன். ஸோ எல்லோரும் சேர்ந்து இந்த விஷனை நாம ரியாலிட்டி கொண்டு வரதான் நம்ம இருக்கக்கூடிய சேலஞ்ச். அதுக்கு நாம கிராஸ் ரூட்ஸ்ல வேலை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும். நன்றி அண்ணா. அடுத்த கேள்வி. You have said that Tamil Nadu needs a new political culture beyond both Dravidian politics and national party limitations. What are the 3 concrete governance reforms you will implement in your first 5 years that neither the DMK nor the ADMK has been able to deliver? இன்னைக்கு வந்து நீங்க ஒரு குவாலிட்டி ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இன்னைக்கு வந்து பியூரோக்ரசி ட்ரிவன் கவர்னன்ஸ் தான் அதிகமா இருக்குது. எத்தனை மினிஸ்டர்ஸ்க்கு நாலேஜ் இருக்கு, துறை சார்ந்த நிபுணத்துவம் இருக்கு. They have a lot of information and input on what they do. இன்னைக்கு யூஎஸ்ல நம்ம பார்க்குறோம் ஸ்பாயில் சிஸ்டம் இருக்கு. எத்தனையோ பேர் பிரைவேட் செக்டர்ல இருந்து வர்றாங்க, ஹைலி குவாலிஃபைட் எமினன்ட் பீப்புள் தே கமெண்ட் செட் தி கவர்மெண்ட். ஸோ தமிழ்நாட்டில் ஒன்று நடக்கணும். ஸோ வி காட் டு இன்கல்கேட் லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் private sector, people with a lot of
நாலேஜ், டிசிப்ளின் இந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட் அவங்க கவர்னன்ஸ் வரணும். இது நம்ம ஒரு பெரிய ஒரு அடிப்படை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணணும். பாலிடிக்ஸ் தான் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வரணும் இல்லைன்னு நான் சொல்லலைங்க. அதே நேரத்தில் ஒரு நல்ல டேலண்ட் இருக்கக்கூடியவங்களை கொண்டு வந்து அந்த பொறுப்பில் உட்கார வச்சா மட்டும்தான் ஒரு நாடு அங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை முழுமையாக பயன்படுத்த முடியும். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 நம்ம டே 1 எல்லாமே சொல்லியிருக்கோம். திஸ் பார்ட்டி ஷுட் ஆப்ரேட் ஆன் டேர்ம் லிமிட்ஸ். இது ரொம்ப 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 முக்கியம். அரசியலை பொறுத்தவரை இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, அமெரிக்காவில் ஜார்ஜ் வாஷிங்டன் ஃபர்ஸ்ட் 2 முறை அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். 3வது முறையும் அவர் தான் இருந்திருக்கணும். பட் சரி டோன்ட் வாண்ட். காரணம் வந்து புது மனிதர்கள் வரணும், புது ரத்தம் வரணும், புது விஷயங்கள் நடக்கணும். ஸோ யூஎஸ்ல அது வச்சிருக்கீங்க, பல இடத்துல அது இருக்கு. இந்தியாவில் கூட நேம் சேக் பல இடத்துல நம்ம பண்றோம். ஸோ டேர்ம் லிமிட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். நியூ பீப்புள் ஷுட் கீப் கமிங், ரொட்டேஷன் நடக்கணும். இது வெரி இம்பார்ட்டன்ட். 3வதுங்க, பாலிடிக்ஸ்ல ஒரு பர்சனல் எத்திக்ஸ் இருக்கணும்னு எப்பவுமே நான் நினைக்கிறோம். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்னா, சில பேர் அரசியல வரும்போது எத்திக்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆயிருது. We are willing to overlook it. இது ஒரு காமராஜர் ஐயாவோ, கலாம் ஐயாவோ, பாரதியார் அவர்களோ வாழ்ந்த மண்ணு நம்ம அப்பப்போ மறந்துடுறோம். ஸோ பர்சனல் எத்திக்ஸ் பாலிடிக்ஸ்ல இருக்கணும். People who come at certain positions of government should have a certain character to govern. இந்த 3மே நாம செய்யும் பொழுது பாலிடிக்ஸ் will change for good. பிரச்சனைகள் நாம சொல்லலாம், இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு. நல்ல மனிதர்கள் வரும்போது தீர்க்க முடியும். சில பிரச்சனைகள் நீங்க ஒரு நாள்ல தீர்க்க முடியாது. You have to take a week, you have to take a month, you have to take a year. Some problems you have to take full 5 years. நீங்க தமிழ்நாட்டுடைய தண்ணி பிரச்சனை நீங்க 5 வருஷம் தீர்க்கவே முடியாது. நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல there is one state that is really having agrarian crisis. பார்த்தீங்கன்னா it is தமிழ்நாடு. ஹையஸ்ட் agrarian crisis நமக்கு தண்ணி இருக்கு. அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய நிலம் ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே இருக்கு. நிலத்தடி நீர் கீழே போயிட்டே இருக்கு. பட் இது ஒரு நாள் தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாது. இட்ஸ் 5 year ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கும் தொலைநோக்கு பார்வை வேணும். சம் ப்ராப்ளம் கேன் பி சால்வ் டுமாரோ. உதாரணத்துக்கு டாஸ்மாக் நம்ம இவ்வளவு பேசுறோம், இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்றோம். 5000க்கும் மேற்பட்ட கடைகள், 54,000 கோடி வருமானம் வருது. நம்ம 2023 we have released a white paper. நீங்க தமிழகத்துல குறிப்பா டாஸ்மார்க் நம்ம மூடுறோம் அப்படின்னா அந்த ரெவென்யூ வேற எங்கிருந்து நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். இட் நீட்ஸ் a bit of political courage. அது செய்ய முடியும். இது டே 1ல செய்ய முடியும், டே ஃபர்ஸ்ட் வீக் செய்ய முடியும், ஃபர்ஸ்ட் மந்த்ல செய்ய முடியும். அதனால இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த 3 விஷயங்கள். குட் லீடர்ஸ், லீடர்ஸ் ஆஃப் கேரக்டர். அது எல்லாவற்றையும் தாண்டி டேர்ம் லிமிட்ஸ் வரும்பொழுது மட்டும்தான் சுழற்சி முறையில லாட் ஆஃப் குட் லீடர்ஸ் கீப் சேர்னிங் அவுட். இந்த 3ம் நாம் மாறுபடுகின்றோம். பட் இன்னைக்கு நம்ம அதை சொல்ல போறதுல காரணம் டுடே we are only a movement. The day we become a political party, that is the day we will tell our people நம்ம ஐடியாலஜி என்ன, கொள்கை என்ன, நோக்கம் என்ன, நம்ம எங்க போக போறோம், எந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ண போறோம், ஒரு இஷ்யூஸ்க்கும் நம்ம என்ன, நம்முடைய நிலைப்பாடு என்ன, அது சொல்வதற்கான நேரமும் காலமும் இருக்கு. பட் நீங்க இந்த கேள்வி கேட்கறதுனால ஆரம்பத்தில் அந்த 3 விஷயங்களை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. நன்றி அண்ணா. நீங்க வந்து அரசியல் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும் போதே நீங்க காமராஜர் ஐயா காலத்துக்கு போயாச்சு. ஏன்னா சமீப காலத்துல நம்மளால யாரும் அந்த மாதிரி பார்க்க முடியல. அரசியல் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு இருக்கு. உயிரை விட முக்கியம் ஒழுக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ்ல அழுகி வர்ற காலத்துல இட்ஸ் பிகம் வெரி ரேர் இன் பாலிடிக்ஸ். அதை முன்னிறுத்தி ஒரு அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை எங்களுக்கு ரொம்ப திடமா கொடுக்குறாங்க. அடுத்த கேள்வி. தமிழ்நாடு produces some of the India's best engineers, doctors and entrepreneurs. Yet many leave the state or country for better opportunities. What is your roadmap to make Tamil Nadu the preferred destination for high value jobs and innovation? And will your movement remain independent even if it means waiting longer to gain power, or you are open to alliances that may compromise your principles? Where will you draw the line? ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இன்னைக்கு நம்முடைய நோக்கம் என்பது ஒரு செடியை நீங்க வைக்கிறீங்கன்னா சிஸ்டர், when you keep a small செடி, ஒரு சின்ன செடியை வைக்கிறீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் விதை போட போறீங்க. விதை போட்டா செடியா முளைக்கும். நீங்க விதை போட்டதுக்கு அப்புறம் அந்த மண்ணை தோண்டி டெய்லி முளைச்சிருச்சான்னு பாத்தீங்கன்னா அந்த விதை வந்து வெளியே வராது. ஸோ இன்னைக்கு நம்முடைய நோக்கம் அந்த விதை போட்ட பிறகு ஒரு நம்பிக்கை, அந்த இட் இஸ் ஜெர்மினேட்டிங் இன்சைட். இட்ஸ் a process. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முளைச்சிடும். அது வெளியே அந்த கிரீன் ஷூட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த சைனீஸ் பேம்பு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பண்பு இருக்கு. அது ஒரு 3 மாத காலம் இப்படியே இருக்கும். நீங்க தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பீங்கன்னா வளரவே இல்லை. டெய்லி பார்த்துருப்பீங்க. 90 days will be like this. 90 days தாண்டதுக்கு அப்புறம் எவ்ரி டே it grows 3 centimeter. ஸோ இந்த ரெண்டும் தான் ஒரு ஆர்கனைசேஷனோட அடிப்படை நான் முழுமையாக நம்புறேன். 1, நீங்க சீடு போடுறீங்க 19 லட்சம் பேர். நிறைய பேருக்கு டேஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இல்லைங்க.
டேஸ்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்றோம், ஒரு ட்ரக் அவேர்னஸ், தைரியமா போய் 4 பேர்கிட்ட பேசுங்க. இன்னைக்கு இந்த மாதம் தான் முதலாக நிறைய வாலண்டியர் போய் 4 பேருக்கு ஒரு பேம்ப்ளெட்டை கொடுத்து, நம்ம அபார்ட்மெண்ட்ல ட்ரக்ஸ் வேண்டாம், நம்ம ஸ்கூல்ல ட்ரக்ஸ் வேண்டாம், நம்ம ஏரியால ட்ரக்ஸ் வேண்டாம், ஃபர்ஸ்ட் டைம் they are going to have the taste. இந்த 6 மாசம் அவங்களை அந்த ப்ராசஸ்ல நம்ம விடணும். they should go through that process. இப்ப டெய்லி நாம அந்த செடியை அந்த சீடை எடுத்து ஏன் வளரலன்னு பார்த்தா அது வளராது. ஸோ ஃபர்ஸ்ட் we have to trust the process. அடுத்தவங்க வந்த பிறகு இவங்க எல்லாம் லீடர்ஸாக உருவான பிறகு லோக்சபா, அசம்பிளி, லோக்கல் பாடியில நிறைய பேர் தோக்க போறாங்க, நிறைய பேர் ஜெயிக்கவும் போறாங்க. பட் அவங்களுக்கு சைனீஸ் பேம்பு மாதிரி நீங்க தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த 90 டே நீங்க போடுற உரம் தான் எவ்ரிடே they will grow by 3 cm. ஸோ அந்த லீடர்ஷிப் growth அந்த பேஷன்ஸும் நமக்கு இருக்கும். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இட்ஸ் a long term process. நீங்க அலையன்ஸ் வந்து for the sake of power. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பஞ்சம் இல்லை, அரசியல் கட்சிகளுக்கு பஞ்சம் இல்லை, நிறைய கட்சிகள் இருக்கு. நீங்க கடைக்கு போய் பஞ்சு மிட்டாய் வாங்குற மாதிரி எந்த கலர்ல எந்த ஐடியாலஜில எவ்வளவு வேணாலும் நீங்க வாங்கிட்டு வரலாம், எவ்வளவு வேணாலும் சேரலாம். தமிழ்நாட்டில் பாக்குறோம், எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பக்கம், எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பக்கம். எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏன் நாங்க மாறணும்னு அதுக்கு ஒரு லாஜிக், ஏன் மாறலின்னு ஒரு லாஜிக். அதனால அந்த அந்த விளையாட்டுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அது நடக்கட்டும் அது பாட்டுக்கு. ஸோ நாம் இன்னைக்கு இந்த பேஷண்ட், லாங் டேர்ம் ஓரியன்ட், நான் திரும்ப இந்த 3 வார்த்தையை பயன்படுத்துறேங்க. எவிடன்ஸ் ஓரியன்ட், கிராஸ் ரூட்ஸ், கவர்னன்ஸ் பேஸ்ட் லீடர்ஷிப். இந்த 3ல ஒன்னு மிஸ் ஆனா கூட இந்த வீல் ஓடாது. எவிடன்ஸ் பேஸ்ட், ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், என்ன மாறும். கிராஸ் ரூட்ஸ், அடிப்படை மாற்றம். கவர்னன்ஸ்னா ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் ஷுட் கம் அண்ட் செட் இன் கவர்னன்ஸ். அவங்களுக்கு கவர்னன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். இந்த 3 நடந்தா மட்டும்தாங்க இந்த அடிப்படை மாற்றம். இந்த கேள்வியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ட நீங்க சொன்னீங்க, எதுக்கு இத்தனை பேர் அமெரிக்காவில் நீங்க இருக்கீங்க, some of the best brains of Tamil Nadu or outside Tamil Nadu or inside Tamil Nadu, but நிறைய பேர் வெளியே இருக்கீங்கன்னா நீங்க வந்து அந்த வாய்ப்பை தேடி கடலை எல்லாம் தாண்டி வந்தீங்க. இதே கேள்வி ராஜேந்திர சோழனுக்கு கேட்கலாமே, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கடாரம் ஏன் போனீங்க? 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழன் கடாரம் எதுக்கு போனாருங்க? கடாரம் போன ஒரே ஒரு காரணம், நம்முடைய மெர்கன்டைல் குரூப் இங்க இருக்கிறவங்க பொருளை விற்கணும், வாணிகம் செய்யணும். ஸ்ரீவிஜய எம்பையர்ல ஒரு பிரச்சனை பண்ணும்போது இங்கிருந்து நேவியை கொண்டு போய் அடிச்சு அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் மலேக்கா அதை அன்னைக்கே ஓபன் பண்ணி அந்த வாணிகத்திற்காக ராஜேந்திர சோழன் துணை இருந்தார். அன்னைக்கு ராஜேந்திர சோழன் போய் நீங்க இந்தியாவுக்குள்ள மட்டும் நீங்க வாணிகம் பண்ணுங்க, நீங்க வந்து தஞ்சாவூருக்குள்ள மட்டும் பண்ணுங்கன்னு யாரும் கேட்கல. ஒரு தமிழன், ஒரு உண்மையான தமிழன், உண்மையான பாரதியன் எங்கே வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே செல்ல போகின்றான். நாம அதை தடுக்கக்கூடாது. இன்னைக்கு திரும்ப அந்த வாய்ப்பை தமிழ்நாட்டில் நாம் உருவாக்கும் பொழுது திரும்ப அதே தமிழன் தமிழ்நாட்டுக்கு வரணும். அப்படிதான் நான் பாக்குறேன். என்னை பொறுத்தவரை when you create a conducive opportunity, return on investment, நீங்க $1 லட்சம் அமெரிக்கால வச்சிருக்கீங்க, அந்த $1 லட்சம் தமிழ்நாட்டில் அதிக வேல்யூ நம்மளால கொடுக்க முடியும்னா your money will come to தமிழ்நாடு. தமிழ்நாடு அந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னா your money will stay with us. அப்படிதான் நான் பாக்குறேன். let us create an environment. அதற்கு நிறைய விஷயங்கள் அடிப்படை மாற்றணும். யூஎஸ் பார்த்தீங்கன்னா it is built for infra. 1950-60 நீங்க போட்டிருக்கூடிய ரோடு எல்லாம் பாருங்க, 70 ஆண்டுகளை தாண்டி கிரேட் டிப்ரெஷன்ல நீங்க போட்ட ரோடு இன்னைக்கு நிக்குது. யார் நினைச்சிருப்பாங்க கிரேட் டிப்ரெஷன்ல ஒரு பூவர் டேம் மாதிரி கட்டியிருப்பாங்க? யார் நினைச்சிருப்பாங்க? ஒரு 3 மாநிலம் வறட்சியாக இருந்த மாநிலத்தை ஒரு டேம் இன்னைக்கு வசதியா மாற்றி இருக்கு. ஸோ யூஎஸ் இஸ் பில்ட் ஃபார் பிக் திங்ஸ். அவங்களுக்கு விஷன் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு எஃப்டிஆர் அதை கட்டும் பொழுது அவர் 1970, 1980 யோசிக்கல. எஃப்டிஆர் கட்டினது, எஃப்டிஆர் போட்ட ரோடு, எஃப்டிஆர் கட்டின டேம், டிப்ரெஷன்ல இருந்து 39ல இருந்து வெளியே வந்தது. அது உங்களுக்கு 80ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் ஆக ஆரம்பிச்சது. சிலிகான் வேலி ரெவல்யூஷன் வந்துச்சு, அதன் பிறகு டெக் ரெவல்யூஷன், ஒன்றொன்றாக வந்து இன்னைக்கு நம்ம வளர்ந்து நிற்கிறது அமெரிக்காவை பொறுத்தவரை. ஆனால் இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகள் அடுத்த 10 ஆண்டுகள்ல உடனடியாக ரிசல்ட் வரணும் அவசியம் இல்லை. பட் we will lay the platform for it. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க எஜுகேஷன் போனீங்கன்னா மத்திய அரசு கிளாஸ் 3, கிளாஸ் 5, கிளாஸ் 8 3 முறை டெஸ்ட் பண்றாங்க. இட்ஸ் கால்ட் ASEL, ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட். நீங்க வெப்சைட்ல பார்க்கலாம். ஸோ எவ்ரி இயர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா CBSE ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2 மாவட்டத்தினுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரேண்டம் ஆடிட் பண்றாங்க. ஸோ கிளாஸ் 3 என்ன கேள்வினா 11 + 27, 11 + 27 is equal to 38. இதை கிளாஸ் 3 மாணவர்களுக்கு போன வருஷம் செக் பண்றாங்க. about 30% of class 3 students couldn't answer it. Class 5 ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறாங்க. ராஜா goes to shop. He buys 2 apples. He buys 3 oranges. Each apple is 5 rupees. Each orange is 8 rupees. How much did he spend? 55% of class 5 could not answer. So இன்னைக்கு அடிப்படை கல்வி நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க நிறைய பேர் ஏன் அமெரிக்கால இருக்கீங்க அப்படின்னா கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய பெனிஃபிஷியல் நிறைய பேர் உள்ள இருக்கீங்க. ஏன்னா 1954 அந்த 9 ஆண்டுகள்ல அவர் போட்ட
நிலை பார்த்தீங்கன்னா 18,000 பள்ளிக்கூடம் 18,000 schools in 9 years தமிழ்நாடு அரசு. இந்தியாவில் யாருமே அந்த வேலையை செய்யல, எந்த அரசுமே அந்த வேலையை செய்யல. 12,000 பூட்டி கிடந்த பள்ளிகளை திறந்தார், 6,000 புதிய பள்ளிகளை திறந்தார், மொத்தம் 18,000. அந்த 63 வரைக்கும் அவர் செஞ்ச வேலை என்னன்னாங்க 90 வரைக்கும் உங்களை கொண்டு வந்துருச்சு. உங்க வீட்டு பக்கத்திலேயே பிரைமரி ஸ்கூல், வீட்டுல இருந்து 5 கிலோமீட்டருக்குள்ள செகண்டரி ஸ்கூல், உங்க பக்கத்து ஊர்ல வந்து ஒரு டெரிஷரி ஸ்கூல். 1980 புரட்சி தலைவர் டாக்டர் என்டிஆர் ஐயா அவர்கள் இந்தியாவில் முதலாக பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ். இன்னைக்கு தமிழ்நாடு has got to one of the highest number of private engineering college. அதனுடைய வெளிப்பாடு எம்ஜிஆர் ஐயானால இந்த பிரதர் உட்கார்ந்துருக்காரு, காமராஜர் ஐயாவுனால இந்த ஐயா உட்கார்ந்துருக்காங்க. பட் அன்னைக்கு ரிசல்ட் வரல, somebody laid a platform. அந்த ரிசல்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு நம்ம அடிப்படை கல்விக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். நம்ம ஸ்கூல் கட்டணும் அவசியம் இல்லை. காமராஜர் ஐயா ஸ்கூல் கட்டிட்டாரு, எம்ஜிஆர் ஐயா பல்கலைக்கழகம் கட்டிட்டாரு. இன்னைக்கு அடுத்து செய்ய வேண்டியது குவாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும். பேசிக் ஸ்கூல்ல அக்கௌண்டபிலிட்டி அண்ட் குவாலிட்டி தான் இன்னைக்கு நம்பர் 1. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது செய்யாம ஏஐ பத்தி பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம். இன்னைக்கு நீங்க ஒரு இந்தியன் பேப்பர் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்டாக், டெக் ஸ்டாக், சிப், நானோமீட்டர், இது அது கிளீன் ரூம் இதெல்லாம் பேசுறோம். When you are not able to fix the basic education, what is the point of talking about AI? இல்ல பேசிக் அதே வந்து ஈகோக்காக பேசுறோம். குஜராத்துக்கு வந்துருச்சு அப்ப நாம ஒரு ஏஐ பண்ணுவோம், இங்க வந்துருச்சு ஆந்திராக்கு வந்துருச்சு நாமளும் ஏஐ பத்தி பேசுவோம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்க ஃபேஷன், மைக் எடுத்தவங்க ஏஐ பத்தி பேசுறாங்க, என்ன ஏஐ கூட தெரியாது, வெரி கூட்டல். பட் எத்தனை பேர் குவாலிட்டி ஆஃப் பேசிக் எஜுகேஷன் பத்தி பேசுறாங்க? பேசிக் எஜுகேஷன் இஸ் சோ புவர். இன்னைக்கு குழந்தைங்க ஏன் ஒரு நீட் பரீட்சையை பாஸ் பண்ற தடுமாறுறாங்க? ஏன் நீட் பரீட்சையை பார்த்து பயப்படுறாங்க? சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஏன் தமிழ்நாடு ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் இன் தி கண்ட்ரி? எத்தனை பேர் கேட்ட கிராக் பண்றாங்க? எத்தனை பேர் ஐஐடி கிராக் பண்றாங்க? இன்னைக்கு நீங்க இருக்கவங்க எல்லாம் 80s 85 வந்தாச்சு. ஆஃப்டர் 2010 தமிழ்நாட்டுல எத்தனை பேர் கேட்ட கிராக் பண்ணிருக்காங்க? கம்பேர் டு ஆந்திரா, கம்பேர் டு கர்நாடகா, கம்பேர் டு டெல்லி, கம்பேர் டு ஒரிசா, நோ. எத்தனை பேர் சிவில் சர்வீஸ் கிராக் பண்ணிருக்காங்க? 2000ல 900 பேர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்றாங்கன்னா தமிழ்நாடு மட்டும் it will contribute 170 to 180. இன்னைக்கு தமிழ்நாடு is contributing 40. ஏன்? because primary education எப்ப ஃபெயில் ஆச்சோ அங்கிருந்து வரக்கூடியவங்களுடைய பிரச்சனை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இதைத்தான் நம்ம பேசணும், இதை சரி பண்ணணும் நம்ம சொல்லணும். இது இன்னைக்கு உடனடியாக உங்களுக்கு ஓட்டு கொடுக்காது, நாளைக்கு காலையில் உங்களுக்கு ரிசல்ட் வராது, நாளைக்கு காலையில் நீங்க ஆட்சிக்கு வர முடியாது. பட் திஸ் we have to focus. அதனாலதான் ஆன்சரிங் தட் கொஸ்டின் லாங் டேர்ம் பேஷன்ஸ், கிராஸ் ரூட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல அரசு ஆரம்ப பள்ளிகள் எல்லாமே பஞ்சாயத்துகளில் இருந்துச்சு. இங்க இருக்க பெரியவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. Some of the elders who are here, the primary education of a village was under the panchayat president. So panchayat had total control on the primary education. எப்ப அந்த பிரைமரி எஜுகேஷனை பஞ்சாயத்துல இருந்து தூக்குறோமோ அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனையுடைய விளைவு இன்னைக்கு நம்ம பார்க்கணும். So first we have to fix primary education, quality of it. எத்திக்கலா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள கொண்டு வரோம். இன்னைக்கு அமெரிக்கால நான் பார்க்கிறேன், நான் யாரை பத்தி தப்பா சொல்லிங்க, வெரி பேட்ரியாட்டிக்கா இருக்கு. வீட்டுக்கு வெளியே ஒரு கொடி, ஒரு ஸ்டூடெண்ட் நேற்று பார்த்தேன், ஒரு பிளாக் நியூ ஜெர்சியில ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வெரி பேட்ரியாட்டிக். ஈவன் அந்த இந்தியன் பார்ன் ஸ்டூடெண்டா இருக்காங்க. அந்த பையன் ஸ்கூலுக்குள்ள போய் வித் a matter of years he becomes a patriotic American. ஏன் ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க, ஸ்கூல்ல அந்த பையனுக்கு ஒர்க் பண்றாங்க. ஸ்கூல் they catch them young. இந்தியால எத்தனை நம்ம செய்யறோம்? எத்தனை குழந்தைகளுக்கு கார்கில் வார் ஜூலை 26 பத்தி சொல்லியிருக்கோம்? எத்தனை பேருக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா உங்களுக்கு தெரியும்? எத்தனை குழந்தைகளுக்கு இன்னைக்கு இந்தியாவில் அடிப்படை விஷயங்களை பத்தி நம்ம ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கணும்? எல்லாம் ஃபேன்சி ஆயிட்டோம். ஆல் ஆஃப் அஸ் ஹவ் பிகம் ஃபேன்சி. நீ தமிழ் மொழி தாய்மொழி தமிழ் மொழியில பேசுறியா ₹500 ஃபைன். இன்னைக்கு நீ நுய்நாக்கு இங்கிலீஷ்ல பேசணும், நீ வந்து இங்கிலீஷ் மாதிரி நடந்துக்கணும். சோ பேசிக்ஸே இல்லாம ஒரு குழந்தைகளை வளர்க்கும் பொழுது how will you build a good society? இதை நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் மேடம். இது உடனடியா ஓட்டு வராது, உடனடியா மக்கள் விரும்புறாங்கன்னு தெரியாது. பட் இதை பேசணும். கண்டிப்பாக சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல இது எல்லாம் சேரும் பொழுது ஒரு பெரிய புரட்சி நடக்கும் என்பதை நான் முழுமையாக நம்புகின்றேன். அதை நோக்கி நாம் செல்வோம். முன்னாடி நான் சொன்ன மாதிரிதான் நீங்க வந்து ஒரு காயத்துக்கு சூப்பர்ஃபிஷியலா மருந்து போட யோசிக்காம நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது எங்கேயிருந்து ஆரம்பிச்சிருக்கு, அடிப்படை கட்டமைப்புல எங்க பிரச்சனை இருக்கு, முதல்ல அதை சால்வ் பண்ணுவோம். மேல நீங்க சொல்ற மாதிரி ஃபேன்சியா வந்து நான் இந்த பணம் தரேன், அதை பண்றேன், இது பண்றேன் அப்படின்னு சொல்லி இலவச பஸ் தரேன் இந்த மாதிரி சொல்லி ஓட்டு வாங்கிடணும், ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது இல்லாம
அடிப்படையான பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணோம். பரவாயில்ல, எனக்கு என்னுடைய வெற்றி கொஞ்சம் லேட் ஆகட்டும், நான் பவருக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா வரும்போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கீங்க. ஆனா இது கடைசி கொஸ்டின் என்ன, election victories may be temporary, but legacy is permanent. 20 years from now, if your political opponent were writing your biography, what are the 3 measurable improvements in the lives of ordinary people that you would want them to acknowledge as your legacy? What 3 metrics you want every voter to judge you on? I frankly don't want a legacy again because ஏதோ ஒரு கைப்பற்றல் வாங்குவதற்காக இந்த இடத்துல பேசணும் அப்படின்னு இல்லைங்க. ஐ வாண்ட் அ வெரி ஸ்மால் வில்லேஜ். எங்க அப்பா படிச்சது 10வது, அம்மா படிச்சது 6வது, 40 வீடுகள் இருக்கக்கூடிய கிராமம், அவ்வளவுதாங்க. மை லைஃப் இஸ் லைக் தட். ஸோ டில் 20 years I had a different set of idea. இதான் உலகம், இதான். I got exposure, good friends. அரசு செலவுல சில கல்லூரிகளில் படித்தேன். இன்னைக்கு உங்களோட மைக்கில் பேசிட்டு இருக்க உங்க ஐடியாவை நான் கேட்கறேன். ஸோ இந்த லெகசி அப்படிங்கிறது ஏன் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாங்க, I think all of us have to die one day. It's very clear. There are only 2 things that is guaranteed. One is the day we are born, the day we are going to die, and we are trying to live between. இதாக நாம இந்த லெகசி பிசினஸ்க்குள்ள போகாம, if we can try to be the best version of ourselves every day. நிறைய பேர் எனக்கு கேட்பாங்க, ஏன் நீங்க யாரை பத்தி தப்பா பேச மாட்டீங்க? I never have a policy of speaking bad against anybody. பொலிட்டிக்கலா அட்டாக் பண்றோம், தப்புன்னு சொல்றோமோ தவிர, எத்தனையோ பேர் எனக்கு பத்தி சொன்னாலும் கூட திரும்பி நான் பேசுவது ஏன் கிடையாதுனாங்க. It is one life. There is no point wasting time on answering, no point trying to waste time on defending, no point trying to say I'm good, neither I'm bad. அதுக்குள்ள போகவே வேண்டாம். நாம ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை யுனைட் பண்றோம், ஒரு மிஷனை நோக்கி போறோம், எப்பொழுதும் அந்த வேலையை தான் நம்ம செய்யறோம். இதுல ஒரு சமுதாய மாற்றம், because the next generation has to do 10 times more. இன்னைக்கும் நான் ஏன் காமராஜர் ஐயாவை பத்தி நம்ம பேசணும், காமராஜர் ஐயாவே விருப்பப்பட மாட்டாங்க. காமராஜர் ஐயாவுக்கு பின்னாடி வந்தவங்க அவரோட இன்னும் 20 மடங்கு செஞ்சிருந்தா நம்ம அவங்கள பத்தி பேசுவோம். யாருமே செய்யாதனால நம்ம காமராஜர் ஐயா எழுதி கூப்பிட்டு சேர்ல உட்கார வச்சுட்டு ஐயா உங்களை பத்தி 100 வருஷம் கழிச்சு பேசுறாங்களா, அவரே விருப்பப்பட மாட்டார். 100 வருஷம் கழிச்சு காமராஜர் ஐயாவை நம்ம பேசுறோம்னா அந்த 100 வருஷம் இன்னொருத்த நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி. இன்னைக்கு நீங்க கலாம் ஐயாவை பேசுறீங்க, கலாம் ஐயா எப்ப சொன்னாருங்க, விஷன் 2020 எப்ப சொன்னாருங்க, 1990 சொன்னாரு, 96, 2000, 2002. இன்னைக்கு விஷன் 20 has become விஷன் 2040. விஷன் 2040 will become விஷன் 2060. நம்ம கோல் போஸ்ட் அப்படியே மாத்தி 2080 கொண்டு போயிட்டாங்க. And what is the point of this thing? நான் என்னோட பாயிண்ட் வந்துங்க, the next generation should be better than you and me. அப்ப நம்மளை அவங்க மறந்தப்போ அவங்கள பேசணும். The generation after that should be better than that generation. அப்பதான் உலகம் முன்னாடி போகுது, civilization is progressing, good things are happening. அடுத்து யாரோ ஒரு குழந்தை இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க இங்க வந்து அவங்க பேசணும், 20 ஆண்டுகள் கழிச்சு அவங்க அப்படி செஞ்சாங்க, நாங்க அடுத்து செய்ய போறோம். அதனால இந்த லெகசி ட்ராப்ல மாட்டாதீங்க. Let us focus only on the basic work. ஆனா இந்த கையில ஏதோ இருக்கு பாருங்க, எழுதிருக்கீங்க, can we get his thoughts on TVK அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பெரிய அரசியல் புரட்சி நடந்திருக்கால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிக் சேஞ்சஸ் ஆகும். அது ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இன்னைக்கு ஆரம்ப கால விஷயங்களை பார்க்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. தமிழ்நாட்டில் ஃபைனலா கரப்ஷன் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. ஏன்னா அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம், அது சம்பந்தமா நிறைய சமீபத்தில் கூட பார்த்தேன். அந்த கரப்ஷன் சம்பந்தமா நான் ஒருத்தரை பத்தி பேசி அவரு கோர்ட்ல போய் என் மேல ஒரு கேஸ் போட்டார். கேஸ் நடந்துச்சு. அவர் பேசும்போது ஃபர்ஸ்ட் டே கோர்ட்ல, ஏன்னா நான் சொல்லி அவங்க இனிமே நான் பேசல, மீடியால பேசுற வாய்ப்பு இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் டே அந்த மனிதர் கோர்ட்டுக்கு வந்தாரு, ஜட்ஜை பார்த்தாரு, என்னையும் பார்த்தாரு. அவர் சொன்னாரு, இது வரைக்கும் 8 பேருக்கு மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன், 6 பேர்கிட்ட அப்பாலஜி வாங்கியிருக்கேன், ஒரு மேகசின், ஒரு தனியார் பத்திரிகை 25 லட்சம் ரூபாய் நஷ்டீடு வாங்கியிருக்கேன். இது 8வது நாள். ஸோ டே 1 வாஸ் லைக், இது வரைக்கும் நான் போட்ட எந்த டிஃபமேஷன் கேஸும் நான் தோத்ததில்லை. எனக்கு 82 வயசு ஆகுது, நான் ஒரு அரசியல் கட்சியில் 50 வருஷமா இருக்கேன், நான் அரசியல் கட்சியினுடைய பொருளாளராக 35-40 வருஷம் இருக்கேன், அப்படிதான் ஒரு பேசுறது. அது படிப்படியாக ஒரு இயரிங், 2 இயரிங், 3வது இயரிங், ஒரு காலகட்டத்தில் இல்ல நாமளே ஒரு கிராஸ் பண்ணும்போது அது கிராஸ் எக்ஸாமினேஷனாக அதை கத்துக்கிட்டு அதெல்லாம் செஞ்சு அதன் பிறகு அந்த மனிதரே கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸை நாங்க வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க.
சில பேருக்கு ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு பேசிக் அறிவை நம்ம கொடுக்கணும். யாரோ ஒருத்தர் என் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க, ஐ எம் அக்யூஸ்ட், somebody files a case on me. கேஸ் ஃபைல் பண்ணவங்க அதை வாபஸ் வாங்குறாங்க. அப்ப what have I got to do with கேஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? கேஸ் ஃபைல் பண்ணவங்க எப்ப வாபஸ் வாங்கலாம், எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இந்த கேஸ் நடக்க கோர்ட்ல அவர் ஏதோ ஒன்று சொல்றாரு, நான் அந்த கோர்ட்ல அங்கேயே சொல்றேன், என்னை பத்தி அவதூறு சொல்றாரு, நான் இங்கேயே கேஸ் ஃபைல் பண்ணுவேன் மறுபடியும். அதுக்கு அவர் சொல்றாரு இல்ல கோர்ட்டுக்குள்ள பேசுற விஷயம் ப்ரொடெக்டட், கோர்ட்டுக்குள்ள நம்ம பேசுற விஷயம் வந்து ப்ரொடெக்டட், இட்ஸ் நாட் a public place. நான் ஆர்கியூ பண்றேன், இல்ல 50 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு அதனால என் மனசு கஷ்டமாகுது, என்னை பத்தி தவறா சொல்றாரு, we have to file a case சண்டை போட்டு அந்த கேஸை அக்செப்ட் ஆகும். அந்த ஜட்ஜு என் கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறாரு, கம்ப்ளைண்ட்டுக்கு நம்பர் ஆகும். அப்ப அந்த ஆப்போசிட் தரப்புடைய வழக்கறிஞர் சொல்றாரு இல்ல சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்ப பேசக்கூடிய விஷயத்துக்கு நீங்க எஃப்ஐஆர் நீங்க போட முடியாது, you cannot file a defamation inside the court, பப்ளிக்ல பேசினா தான். அது நம்பர் ஆகாம ஒரு கம்ப்ளைண்ட் இதே ஃபைல்ல இருக்கு. சோ இந்த மனிதன் கேஸ் போட்ட ஒரு மனிதன் போய் வாபஸ் வாங்குறாரு, நம்பர் ஆகாத ஃபைல் அது இருக்கு, அதுக்கு 2 பேர் எழுதுறாங்க. அப்ப அண்ணாமலை கேஸ வாபஸ் வாங்கினாரு, அவரு கேஸ வாபஸ் வாங்கினாரு, தெரிஞ்சுக்கணும். அதனால this is the level of political discourse it has come. நான் ஒரு ட்வீட் போட்டேன், நான் சொன்னது எல்லாம் உண்மை, இன்னைக்கு உண்மை, நாளைக்கு உண்மை. இதுவரைக்கும் நான் யாரை பத்தி என்ன பேசணும் தொடர்ந்து அதை பேசுவேன், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதை சந்திச்சுக்கலாம். எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்றேன் அப்படின்னாங்க, நான் கரப்ஷனுக்காக பர்சனலி ஐ பேட் அ பிரைஸ். சண்டை சச்சரவு கேஸ் லோட்டு லூசுக்கு ஏறது இறங்குறது இந்த மாதிரி தமிழ்நாட்டுல கரப்ஷன் கட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு நாகரிக குடிமகனாக வெரி வெரி ஹாப்பி. ஃபைனலி அடுத்தது ஒரு பொலிட்டிக்கல் டிசிப்ளின், அதாவது ஒரு எந்த ஒரு அரசு வந்தாலும் கூட ஒரு வருட காலம், நீங்களே புதுசா ஒரு கம்பெனிக்கு போறீங்க, you go to a new company, you take up a new role, we got to give you some time to settle in that role, maybe 6 months, maybe 1 year, you understand, you do your best. அப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, how can I make you a better person தான் யோசிக்கணும். நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அமேசான்ல போய் உட்கார்றாரு, பிளிப்கார்ட்ல இருந்து வர்றாருனாங்க, சுத்தி இருக்கிறவங்க என்ன யோசிக்கணும், how can I equip him to perform better. அதனால இன்னைக்கு என்னுடைய திங்கிங் என்னன்னா, ஒரு வருட காலம் நாம சப்போர்ட் கொடுப்போம், எக்யூப் பண்ணுவோம், பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும், தடைகளை போட வேண்டாம் அப்படிங்கிறது 2வது நிலைப்பாடு. அதனால நம்ம எந்த விஷயத்தை சொன்னாலும் கூட அறிவுறுத்துகின்றோம், சொல்லுகின்றோம், இதை நீங்க பாருங்க, ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றோம், உங்க ஆள்கிட்ட பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, இப்படிதான் நம்ம சொல்றோம். 3வது, இன்னைக்கு தமிழ்நாடு குறையோடி போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கிலாந்து பாலிடிக்ஸ் மாதிரி இவ்வளவு கேப் இருக்கு, வரவுக்கும் செலவுக்கும் சம்பந்தம் இல்லை. somebody is sitting in that governance, மாத்திரம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால இன்னைக்கு வெரி ஹோப்ஃபுல் ஸ்டார்ட். let us wait, let us be patient. 1 year is the minimum time a political party or a government needs new government. அதுல பாதி பேர் வந்தக்கூடிய அமைச்சர்கள்லாம் அவங்க இதுவரை கவுன்சிலரா கூட வந்ததில்லை, நீங்க அமைச்சர்களா இருக்காங்க பாவம், அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்காம எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? somebody is a minister, you got to give them space. டே 1 பண்ண எப்படி அவங்க பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஃபைல் நோட்டிங் என்ன, லெஃப்ட் என்ன, ரைட் என்ன, இன்கமிங் என்ன, அவுட் கோயிங் என்ன, செக்ரட்டரி லெவல் மீட்டிங் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியறதுக்கே 6 மாசம் ஆகுது. அதனால இன்னைக்கு அந்த நேரம் நாம் எல்லோரும் கொடுக்கணும். டிவிகே கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றாங்கன்னா முதல் நாளா நம்ம எப்பவுமே வரவேற்க போறோம். கரப்ஷனை யாரு கட்டுப்படுத்துறாங்க என்னுடைய நிலைப்பாடு. அதனாலதான் நிறைய பேர் வந்து கேட்கறாங்க, ஆனா டெய்லி வந்து பிரஸ் பாருங்க, டெய்லி பிரஸ் பார்த்து என்ன மேடம் பண்றது? இன்னைக்கு பிரஸ் பார்த்து என்ன கேட்கலாம், உங்களுக்கு நல்லா இருக்காங்களான்னு கேட்கலாம், ஜேர்னலிஸ்ட் உங்களை பார்த்து ஆனா உங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்கலாம். 2 தவிர நீங்க என்ன கேட்க முடியும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அரசுக்கு நேரா கொடுக்கணும். என்ன நீங்க பேசுறீங்க? உங்கள்கிட்ட கேட்க நிறைய இருக்கும். ஏன்னா இந்த திரும்ப இந்த சர்க்கஸ்குள்ள போகக்கூடாது அப்படிங்கறது அந்த நிலைப்பாடு. நீங்க விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆனா அதை 1 வருஷம் விடுங்க. நான் இல்ல அவர் டெல்லி போயிட்டதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்பதான் போயிட்டு வந்தாரு. திரும்ப திரும்ப இதுக்குள்ளேயே நீங்க மாட்டுக்குள்ள எப்படி ஒரு புதிய அரசியல் நீங்க செய்ய போறீங்க? அவங்களும் டூ நியூ பாலிடிக்ஸ். இதுல இருந்து வெளியே வர வேண்டும் என்ற முயற்சி செய்கின்றோம், இதை செய்யணும். அதனால கண்டிப்பா நம்ம செய்யணும். 2 நாள் 4 நாள் நிறைய தலைவர்களை உருவாக்கணும். அதனால நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, ஒரு பெரிய லாங் வீக்கெண்ட். நான் ஏற்கனவே அரவிந்த் அவங்க சொன்னேன், யாரையும் ரஷ் பண்ண வேண்டாம். கண்டிப்பா நம்ம புகைப்படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம இருந்து புகைப்படம் எடுப்போம். ஒரு பக்கம் அவங்க வர்றாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் புகைப்படம் எடுத்து எல்லாத்தையும் நம்ம அனுப்புவோம். அதே நேரத்தில் உங்களுக்கு பெரிய நன்றி. அட்லாண்டால இருந்து வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏற்கனவே சொன்னது
போல நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீங்க, நாம எல்லாம் சோல்ஜர்ஸ், ஒரு தளபதி வேணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ், நம்ம எல்லோருமே தலைவர்கள் தான். லெட் அஸ் ஃபைண்ட் த பெஸ்ட் அமாங்